ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ. நந்தாதீபகடப்ரணர்த்தகமஹாகாருண்யரக்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்னகூட்டாதிபான் வைகுண்டேஸ்வர மாதவௌ ச கமலாநாதம் ச கோபீபதிம் நௌமி ஏகாதசா நாகபுர்யதிபதீன் சார்த்தம் கலித்வம்சினா. நந்தாவிளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவுமிடம். எத்திசையும் கந்தாரமந்தேன் இசை பாடமாடே கலிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தார நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கென் மனனே. இந்த நல்ல வேளையிலே திருநாங்கூர் திருப்பதிகள் என்கிற 11 திவ்யதேசங்கள் விஷயமாக அனுபவிக்க ஆரம்பித்துள்ளோம். அந்த திருநாங்கூர் திவ்யதேசங்கள்ல முதல் திருப்பதியான மற்ற எம்பெருமான்கள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அல்லது இந்த எம்பெருமானே மற்ற 10 இடங்களிலும் அவதரித்தான் என்று சொல்லப்படுகிற இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் 11க்கும் நாயகனான சுவாமியான எம்பெருமான் திருமணிமாட கோயில் நாராயணன் விஷயமான அனுபவம். ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை மணிமாட கோயில் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறபடினாலே நாம் திருமணிமாட கோயில் அப்படின்னு ஆசையா கூப்பிடுறோம். இதை ஆச்சரியமாக ஆழ்வார் இந்த திருநாங்கூர் என்கிற திவ்யதேசத்திலே உள்ள காரணம் பற்றி நாங்கூர் மணிமாட கோயில் என்பதாக சாதிக்கிறார். இதற்கு ஏற்கனவே பார்த்தது போல நாகபுரி கஷேத்திரம், நாகூர், நாங்கை அப்படின்னு எல்லாம் பொதுவான பல பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம். திருநாங்கூர் இந்த 11 திருப்பதிகளையும் சேர்த்து இதெல்லாம் பொதுவான பெயர்கள்னு பார்த்தோம். ஏன்னா ஒன்னொன்னும் ரொம்ப தூரத்துல இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரே க்ஷேத்திரத்துல இருக்கிறபடினாலே ஒரே க்ஷேத்திரமானபடினாலே க்ஷேத்திர பெயரெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கிற பட்சத்துல வேற என்ன சிறப்பு திருநாமங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா கோவிலை வைத்து திருநாமமும் ஆழ்வார் பாடிய திருநாமமும் தான் இருக்க முடியும். ஒரு உதாரணமா காஞ்சிபுரம் எடுத்துட்டோமானா பிரம்மா தபஸ் பண்ணின இடம், பிரம்மா யாகம் பண்ணின இடம், பிரம்மனாலே எம்பெருமான் வரதன் ஆராதிக்கப்பட்ட இடம் அப்படின்றபடினாலே கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினாலே ஆராதிக்கப்பட்ட பூமி காஞ்சிபுரம்னு சொல்றோமோ இல்லையோ. இருந்தாலும் கூட அதிலே 14 திவ்யதேசங்கள் உண்டு. அப்படின்னா எப்படி வேறுபடுத்தி காட்டுறோம்? ஒன்னு பெருமாள் பேரை வைத்து தேவப்பெருமாள் சன்னதி, விளக்குழி பெருமாள் சன்னதி, யதோக்தகாரி பெருமாள் சன்னதின்னு பெருமாள் பேரை வைத்து சொல்றோம். அல்லது ஆழ்வார் அந்த திவ்யதேசத்தை எம்பெருமானை எந்த திருநாமத்தாலே பாடினாரோ அந்த பெயரை வைத்து திருத்தன்கா, திருவெக்கா, திருக்கட்சி, திருச்சிங்கவேல்குண்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் நிறைய. அதுபோல இந்த திருநாங்கூர் திருப்பதிகள்ல இந்த திருமணிமாட கோயிலுக்கு ஆழ்வார் சூட்டிய திருநாமம் நாங்கூர் மணிமாட கோயில் என்பதாக. என்னன்னு இந்த ஊரை சொல்றோம், என்னன்னு வாயில பேச்சு வழக்குல கூப்பிடுறோம் அப்படின்னா நாங்கூர் நாராயண பெருமாள் கோவில்னு பெயர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்த ஊர் பக்தா லோக்கல்காரா எப்படி கூப்பிடுவான்னா நாராயண பெருமாள் கோவில்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு அவ ஊர்லயே இருக்கிற 11 கோவில் அப்படின்றதுனால பேர் தான் கணக்கு அவளுக்கு. குடமாடு கூத்தர் கோவில், நாராயண பெருமாள் கோவில், பள்ளிகொண்ட பெருமாள் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படி திருமணிமாட கோயில் என்றும் நாராயண பெருமாள் கோவில் என்றும் சொல்லப்படக்கூடிய இந்த திவ்யதேசம் ஒரு காலத்தில நிறைய செல்வ செழிப்போடு நல்ல பணக்காரலா இருந்த மக்கள் வாழ்ந்த இடமா தெரியுது ஆழ்வாருடைய வாக்கில இருந்து. கோவில் அப்படின்னா எம்பெருமான் எழுந்தருளிக்கக்கூடிய ஆலயம். மாடம் அப்படின்னா உப்பரிகைன்னு சொல்லக்கூடிய பால்கனிஸ். இப்ப சகஜமா எல்லாத்துலயும் பால்கனி வச்சு கட்டுறோம். ஆனா ஒரு காலத்துல உப்பரிகைகள் வைத்த வீடு அப்படின்னா ஒரு அந்தஸ்து. அது ராஜாக்களோ அரண்மனையிலயோ இல்ல அரண்மனையில பெரிய பதவியில் இருக்கிறவாளோ இல்ல ஒரு
பெரிய பணக்காராலோ நிலக்கிழார்னு சொல்லக்கூடிய செல்வந்தர்களோ ஜமீன்தார்களோ அப்படி யாரு நிறைய சொத்துக்கு பணத்துக்கு அதிபதியா இருக்காளோ அவ தான் அந்த காலத்துல உப்பரிகை வைத்து கட்டின வீட்டுல எல்லாம் வாழ்ந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிகிறது. அந்த உப்பரிகைன்னு சொல்லக்கூடிய பால்கனியை தமிழ்ல மாடம் அப்படின்னு சொல்றது உண்டு. பொதுவா நம்ம பழைய ஆண்கள் எல்லாம் கூட விளக்கு வைக்கிறதுக்காக செவத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் போல ஒரு கட்டிங் போல இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதை கூட நாம என்ன சொல்லுவோம், மாடோன்னு சொல்லுவோம், விளக்கு மாடோன்னு சொல்றது உண்டு. சில இடங்கள்ல பெருமாள் சன்னதியை அந்த மாதிரி மாடத்துல வச்சிருப்பா, அதை பெருமாள் மாடோன்னு சொல்றது உண்டு. அது போல ஒரு பெரிய வீட்டினுடைய முன்புறத்திலே அப்படி ஒரு மாடத்தை போல இருக்கக்கூடிய உப்பரிகையை மாடம்னு சொல்றது. மணி மாடம் அப்படின்னா அந்த உப்பரிகையில அழகுக்காக ரத்தனங்களாலேயே அலங்காரம் பண்ணிருக்கலாம். அவ்வளவு பணக்காரா. பால்கனி வச்சு ஆத்த கட்டுறது மட்டும் இல்ல, பால்கனி எல்லாம் ரத்தனங்களை கொண்டு அப்படி ரத்தனங்களை மணி போல கோர்த்து அங்கங்க அப்படியே அழகுக்காக தொங்க விட்டு அந்த தூண்கள்ல ரத்தனத்தால சுத்துறது. அந்த உப்பரிகைன்னு சொல்லக்கூடிய மாடத்தை முழுக்க ரத்தனங்களாலே அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, இப்ப மாடர்ன் பில்டிங்ஸ்ல எல்லாம் எப்படி எலக்ட்ரிபிகேஷன் பண்ணி பாக்குறச்சே ரொம்ப அழகா எங்க இருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு அப்படியே மிளிர்ற மாதிரி ஒளிர்ற மாதிரி பண்றமோ, அந்த மாதிரி அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லைன்றபடினாலே ரத்தனங்களினுடைய ஒளியாலேயே ஒளி திகழும்போது போல இந்த ரத்னங்களினுடைய காந்தி, அந்த பிரகாசம், அந்த தேஜஸ், அதுலயே பில்டிங் அப்படியே நைட்ல கூட அப்படியே பல பலன்னு மின்னணும், ஜொலிக்கணும். பகல்ல சூரியன் இருக்கிறபடினாலே ரத்னம் விலை போகாது. சூரியாஸ்தமனம் ஆயிடுத்தோ இருட்டு வந்து கொடுத்தோம்னா மத்தவன் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, கைவிளக்கு எடுத்துட்டாதான் தெரியும். இந்த மணிமாடங்கள் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய திருமாளிகை எல்லாம் பார்த்தா அதி ஆச்சரியமா அந்த ரத்னத்தினுடைய ஒளியாலே அப்படியே பிரகாசிக்கும். அதனால இப்படி ரத்தனத்தை வைத்து கட்டப்பட்ட மாடங்களை உடைய ஊர் இது. ரத்னத்தை வைத்து அலங்கரிக்கப்பட்ட மாடம் மணிமாடம். அந்த மணிமாடங்களோடு கூடிய உப்பரிகைகள் நிறைந்த ஊர். அப்படி நிறைய கட்டடங்கள் உண்டு, நிறைய அரண்மனை போன்ற வீடுகள்லாம் உண்டு. அதனாலே திருமணிமாட கோயில். அந்த மணிமாடங்களாலே சூழப்பட்ட கோயில் மணிமாட கோயில். அது நாங்கூரில் இருப்பதினாலே நாங்கூர் மணிமாட கோயில் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இதனால ஆழ்வார் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த ஊர்ல இருந்த மக்கள்லாம் நல்ல செல்வ செழிப்போட இருந்தான், இவாளுடைய ஐஸ்வர்யத்தை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே, உலகை வென்றவர் தானே ஆழ்வார். ஆழ்வார் பணம் திரவியம் இதெல்லாம் பெருசா நினைப்பாரா? அவர் எதுக்கு இத்தனை தூரம் இதை சிறப்பித்து கூறணும் அப்படின்னா, அது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கிற போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். அது இதுக்காக ஆழ்வார் செல்வத்தை வேதம் படிக்கிறவா இருக்கா, அனுஷ்டானம் பண்றவா இருக்கா, பெருமாளை சேவிக்கிறவா இருக்கான்னு சொன்னா அது ஒரு பெருமை. பணக்காரா இருக்கா, ஆத்த வந்து ரத்தனத்தாலேயே டெக்கரேட் பண்றா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஆடம்பரம் தானே சுவாமி. இதையும் ஆழ்வார் பெருசா கொண்டாடுறாரு அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னும், அப்படி பெரிய உப்பரிகைகள் வைத்த மாடங்களை உடைய வீடுகள் நிறைய இருக்கு, அதுல ரத்னங்களால் அலங்காரம் பண்ணிருக்கான்னா அந்த கோவிலை சுத்தி அந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்கிறபடினாலே அந்த ஒளியிலே அந்த பிரகாசத்துல கோவில் அப்படியே வைகுண்டத்தை போல ஜொலிக்கிறது. கோவிலுக்கு ஒரு அழகு. அது அப்ப ஆச்சரியமா பெருமாளுடைய சன்னதி அழகா கட்டியிருக்கா, நன்னா ஜம்மன் இருக்கு. பல ஊர்ல நம்ம மனசு கஷ்டப்பட்டு கண் கலங்குறபடியா பார்க்கலாம். மதில் சவத்துக்குள்ள வைகுண்டமோன்னு இருக்கும், மதில் சவத்துக்கு வெளியே ரொம்ப மோசமா இருக்கும். எப்படியெல்லாம் ஒரு கோவிலினுடைய மதில் சுவற்றை சுத்தி இருக்கக்கூடாதோ அப்படிலாம் அசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலைமையை பல இடங்கள்ல பார்க்க முடியாது இன்னைக்கு. அப்படி இல்லாமல் இவா நன்னா ரத்னங்களாலே அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகளோடு இருக்கிறபடினாலே அது கோவிலுக்கும் ஒரு அலங்காரம். அது பெருமாள் கூட வீதி உற்சவங்கள்ல புறப்பாடு எழுந்தருள்ற போது சில ஊர்ல எல்லாம் பெருமாள் எழுந்தருள்றாரு அப்படின்னா அந்த வீதியை பார்த்தா நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும், இப்ப ஏற்பட்ட வீதியில பெருமாள் எழுந்தருள்றானேன்னுட்டு. அப்படி இல்லாம இவ ஆத்தையே வந்து ரத்தனங்களாலே அலங்கரித்து பிரகாசமா வச்சுட்டு இருக்கிறச்ச வீதிகளையும் நன்னா வச்சுப்பா. இது பெருமாளுக்கும் பெருமாள் எழுந்தருள்வதற்கும் பெருமாள் கோவிலுக்கும் ஒரு சோபை இது. ஆகையினாலே பெருமாள் சன்னதிக்கும் இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கும் ஒரு அழகு சேர்க்கிறபடியினாலே இது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். அது போக பணம்னு சொல்லக்கூடிய செல்வத்தை இவா உடையவர்களாக இருக்கிறபடினாலே இவா இந்த மாதிரி மணிமாடம் வச்சு ஆள்லாம் கட்டின்னு இருக்கா அப்படின்னு அவளுடைய செல்வத்தை எதனால் ஆழ்வார் புகழ்ந்தார், பெருசா கொண்டாடினார் அப்படின்னா அது பலஸ்ருதி பாசுரத்துல தெரிய போறது. இப்ப ஏற்பட்ட மணிமாட கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம் திருநாங்கூருக்கு தலைமையகமாக பிரதான கஷேத்திரமாக முதன்மை ஸ்தானமாக விளங்குறது. நேற்று ஏற்கனவே பார்த்தோம், ஏகாதச ருத்ராலா
ருத்ரதாண்டவம் ஆடின போது எம்பெருமான் பரமபதநாதன் வந்து ருத்ரனுக்கு சேவை கொடுத்து ருத்ரனை சாந்த ஸ்வரூபனாக்கி அவனை ஆட்கொண்டான், திருத்தி பணி கொண்டான் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ருத்ரன் என்ன பிரார்த்தித்தான்? சுவாமி, நான் 11 ருத்ரனா இருக்கிறபடினாலே எனக்கு 11 மூர்த்தியா 11 பெருமாளா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தான். பிரார்த்தித்த போது ஏற்கனவே புராண கஷேத்திரமாக பல இடங்களிலே இருக்கக்கூடியதான திவ்யதேசங்களிலே இருந்து அந்த எம்பெருமான்களை எல்லாம் இங்கு சேவை சாதிக்குமாறு பரமபதநாதன் நியமிக்க அவெல்லாம் கூட இவனுக்கு வேறொரு பெயர்ல வந்து சேவை சாதிக்கிறான்னு பார்த்தோம். அப்படி எந்தெந்த பெருமாள், எந்தெந்த திவ்யதேசத்து பெருமாள் அல்லது எந்தெந்த கஷேத்திரத்து பெருமாள் இங்க எந்த திவ்யதேசத்திலே எந்த பெயரோட வந்து சேவை சாதித்தா அப்படின்னு நேற்று அனுபவித்தோம். அதிலே முதல் திவ்யதேசமான இந்த திருமணிமாட கோயிலில் பத்ரிகாசிரமம்னு சொல்லக்கூடிய வதரியாச்சிரமம், வதரியாச்சிராமத்துள்ளானே, வதரி வணங்குதுமே அப்படின்னு எல்லாம் ஆழ்வாராலே வதரி என்றும் வதரியாச்சிரமம் என்றும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பத்ரிநாத் கஷேத்திரத்திலே இருக்கக்கூடியவனான நாராயண பெருமாள், நரநாராயணன் சொல்லக்கூடிய அந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணின பெருமாள் இந்த திருநாங்கூரிலே மணிமாட கோயிலிலே நாராயணனாக சேவை சாதித்தான் அப்படின்றதுதான் விஷயம். ஆக பத்ரிகாசிரமம் போய் சேவிக்க முடியாதவா இந்த எம்பெருமான சேவித்தாலே பத்ரி நாராயணனை சேவித்ததாகிறதுன்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இத பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறச்ச அர்ச்சகாலம் சொல்லுவா. இந்த எம்பெருமானுடைய பிரதிநிதியா இவரிடத்திலிருந்து தோன்றினவாலாதான் மற்ற எம்பெருமான்கள் இருக்கா அப்படின்றதாவும் கொண்டாடுறார் ஆழ்வார். இங்கே பெருமாள் மூலவருக்கு நாராயணன் அப்படின்னு திருநாமம். பத்ரி நாராயணன் சொல்றது உண்டு. பத்ரி நாராயணன் அப்படின்னு சொன்னா பத்ரி கஷேத்திரத்தை மட்டும் கொண்டாடினது போல ஆகும். அப்ப மணிமாட கோயில் பெருமாளை கொண்டாடினது போல ஆகாதே என்பதற்காக நாராயணன்னே திருநாமம் இவருக்கு. பத்ரி நாராயணன் சொல்றது உண்டு, ஏன்னா அங்க இருந்துதான் இங்க வந்து சேவை சாதித்தாருன்றபடினாலே. இருந்தாலும் பிரத்யேகமா இந்த கஷேத்திரத்தை பெருமாளா இவரை கொண்டாடணுன்றதுக்காக நாங்கூர் மணிமாட கோயில் நாராயணன் என்பதாக இவருக்கு திருநாமம். அடியேன் நேத்து குரூப்ல போட்டோ ஷேர் பண்ணியிருந்தேன். பெருமாள் ஆச்சரியமா மூலவர் உபயநாச்சிமாரோடைய கூட அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேவை. பெருமாள் ஆச்சரியமா அமர்ந்த திருக்கோலம், சங்க சக்கரங்களை ஏந்திண்டு அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோடு எழுந்துள்ளிருக்கார் பெருமாள். 2 பக்கமும் பிராட்டிமார் ஒரு கையாலே தாமிர புஷ்பத்தை ஏந்திண்டு இன்னொரு திருக்கரத்தாலே தங்களுடைய திருவடிகளை காட்டக்கூடியதான வரதஹஸ்தத்தோட வரமுதிரையோட சேவை சாதிக்கிறார். அப்படி ஆச்சரியமா பெருமாள் இங்கே மலர்ந்த முகத்தோட எழுந்துள்ள இருக்கக்கூடிய சேவையை சேவிக்கிறோம். இவனுக்கு நாராயண பெருமாள் அப்படின்னு பெயர். ஆழ்வார் இவனை மங்களாசாசனம் பண்றச்ச நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் அப்படின்னு எல்லாம் மங்களாசாசனம் பண்ணினபடினாலே நந்தா விளக்கு என்பதும் இந்த எம்பெருமானுடைய திருநாமம். ஆக இந்த பெருமாளுக்கு நாராயணன் என்றும் நந்தா விளக்கு என்றும் 2 திருநாமங்கள். உற்சவருக்கு நந்தா விளக்குன்னு திருநாமம். உற்சவர் ஆச்சரியமா மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் வலது திருக்கரத்தாலே அபயம் அளிப்பது போல அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டு நமக்கெல்லாம் வரம் கொடுக்கும் நிலையிலே வரப்பிரதானம்னு சொல்லக்கூடிய வரமுத்திரையோடு கூட அபயமுத்திரையாக வைத்துக் கொண்டு இடது திருவடியாலே கதையை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். இதே பெருமாள் சில உற்சவங்கள்ல சில திருக்கோலங்களின் போது இந்த கதையை எடுத்துடுவா. அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கேன். சில திவ்யதேசங்கள்ல பெருமாள் திருமேனியோடையே சேர்ந்து கதை விக்கிரகத்திலேயே இருக்கும், அங்க களைய முடியாது. சில திவ்யதேசங்கள்ல கதைய பெருமாள் ஊன்றி கொண்டிருப்பது போல திருக்கை அமைப்பு இருக்கும், அதுல கதையை ஒரு ஆயுதமா கொண்டு அங்க வைப்பா. அப்படி 2 விதமா கதையை நின்றிருக்கிற பெருமாள் உண்டு. அதுல இவர் 2வது விதமான பெருமாளானபடினால சில படங்கள்ல இவரை சேவித்தோமானா கதை இல்லாதது போல இருக்கும், குழப்பம் வரும். அதுக்காக சொல்றேன் அடியன் முன்னமே. இந்த பெருமாளுக்கு நந்தா விளக்குன்றது பெயர். மூலவருக்கு நாராயணன் அப்படின்றது பெயர். நாராயணன்னா மூலவர், உற்சவருக்கு நந்தா விளக்கு என்பதே பெயர். ஆனா ஆழ்வார் பாடுறச்ச மூலவர் உற்சவர் எல்லாம் பாடாம எல்லாரையும் தான் பாடியிருக்கார். ஆனாலும் சில கஷேத்திரங்கள்ல சில பேருக்கு பேரா இருக்கும். அந்த மாதிரி இங்க மூலவருக்கு நாராயணன் நந்தா விளக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றது போல உற்சவருக்கு நந்தா விளக்குன்னு திருநாமம். இவருடைய உபயநாச்சிமாரும் கூட மூலவர் உபயநாச்சிமாரை போலவே இருக்கா, ஆனா நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான்றது ஒரு வித்தியாசம், அவ்வளவுதான். இந்த எம்பெருமான் நந்தா விளக்கு, நரநாரணன், அளத்தற்கு அரியான் அப்படின்னு எல்லாம் பல பெயர்களாலே கொண்டாடப்பட்டானோ இல்லையோ.
இந்த திவ்யதேசத்திலே ஒரு ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆழ்வார் என்னென்ன பேரை சொல்லி பாடினாரோ அத்தனை பேருக்கும் ஒரு பெருமாள் இருக்காரு இங்க. இந்த முதல் பாட்டுல தான் பெருமாளுடைய பல திருநாமங்கள் ஆழ்வார் கொண்டாடுறார். அதனால முதல் பாட்டான நந்தா விளக்கேன்ற பாட்டு எடுத்துட்டோமானா, நந்தா விளக்கே அப்படின்னு சம்போதனம் கூப்பிடுறார். நந்தா விளக்கே அப்படின்னு கூப்பிடுறார். அது யாரு அப்படின்னா, இங்கே பெரிய திருமேனியோட அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூலவர் மற்றும் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய இந்த உற்சவர், இவாளுக்கு நந்தா விளக்கு அப்படின்றதா இந்த திவ்யதேசத்துல பேரு. அலத்தற்கு அறியாய் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதுவும் ஒரு சம்போதனம், அதுவும் ஒரு பெருமாளை கூப்பிடுறார். அலத்தற்கு அறியான், அலத்தற்கு அறியவன் அப்படின்னு ஒரு பெருமாளுக்கு திருநாமம். அவரை கூப்பிடுறச்ச அலத்தற்கு அறியாய் அப்படின்னு கூப்பிடுறார். ஆகையினாலே அலத்தற்கு அறியான் அப்படின்னா அங்க ஒரு மூலவர் ஒரு உற்சவர் உண்டு. கர்ப்ப கிரகத்திலே பெருமாள், நந்தா விளக்கு பெருமாள், நாராயண பெருமாள் பெரிய திருமேனியோட அமர்ந்த கோலத்துல இருக்கார். அவருக்கு முன்னாடி உற்சவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, அதுக்கு வெளியில நாம எங்க நின்று பெருமாளை சேவிக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு வலது பக்கத்திலே, பெருமாளுக்கு இடது பக்கத்திலே சைட்ல ஒரு திண்ணை போல இருக்கும். அந்த திண்ணையிலே சின்ன சின்னதா சில மூலவர் பெருமாள்லாம் இருப்பா. அதுல ஒரு பெருமாள் மூலவரா கொஞ்சம் பெரிய திருமேனியோட ஒரு 2 அடி திருமேனியோட ஒரு பெருமாள் இருப்பார். அவர் யாருன்னா அலத்தற்கரியான்னு சொல்லக்கூடிய மூலவர். அவர் அது பக்கத்துல ஒரு பெருமாள் அமர்ந்த கோலத்துல இருப்பார். அவருக்கு சைட்ல இன்னொரு பெருமாள் நின்ன கோலத்துல இருப்பார். அவா யாருன்னா நர நாராயணாலவா. இந்த அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆச்சாரியன் நாராயணன். அவருக்கு சைட்ல உபதேசம் வாங்கிறது போல நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் மனிதனாக சிஷ்யனாக அவதரித்த பெருமாள். அந்த பெருமாளுக்கு நரன்னு பெயர். நரன்னா மனிதன். பொதுவா எல்லா எம்பெருமானுக்கும் ஒரு காமனான அம்சம், கருமா முகில் போல் எந்தாய், கருத்த மழை மேகத்தை போன்ற திருமேனியை உடைய என் தந்தையே, எங்களை எல்லாம் சிருஷ்டித்த அப்பாவே சுவாமியே என்பதாக. இப்படி பெருமாளை பல திருநாமங்களால கூப்பிட்டு எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவுமிடம். இப்படி யார் கூப்பிடுறதா? ஆழ்வார் கூப்பிடலையா? நந்தா விளக்கே, அளத்தற்கரியாய், நரநாரணனே, கருமாமுகில் போல் எந்தாய், எமக்கே அருளாய், எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா, எங்களுக்கே அனுகிரகம் பண்ணு அப்படின்னு என நின்று இமையோர் பரவுமிடம். இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு பரவன்ட்டா நின்றுட்டா. இங்கதான் பெருமாள் ரட்சிக்கிறான் நம்மள, இங்க இருந்தா நம்ம கஷ்டம் போயிடும், இவன் தான் காப்பாத்தணும்னு அங்கே நின்றுட்டாலாம். ஏன்னா நின்று இமையோர் பரவுமிடம். தேவர்கள் யாரானா இருக்காலோ அவெல்லாம் கூட இந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாளாம் இப்படி பல பெயர்களாலே. அப்படி தேவர்களாலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்டு அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்த பெருமாள் அப்படின்னுட்டு ஆழ்வார் இந்த மங்களாசாசனத்திலே தெரிவிக்கிறார். இப்படி ஆழ்வாராலே தரப்பட்ட ஒரு பேருக்கும் ஒரு பெருமாள் ஒரு மூர்த்தி இருக்கான்னா அது பெரும்பாலான இடங்கள்ல நம்ம சேவிக்க முடியாது. ஒரு அபூர்வமான ஆச்சரியமான திவ்யதேசம் இது. பொதுவா நாம எப்பவுமே ஒண்ணு மனசுல நினைச்சுக்கணும், எந்த திவ்யதேசத்திற்கு எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் கூட அர்ச்சகா சேவை பண்ணி வைக்கிறா அப்படின்னா அவ என்ன சேவை பண்ணி வைக்கிறாளோ அதை மாத்திரம் சேவிச்சுட்டோம், ஆயிடுத்து, தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ரீசட்டாரி சாய்ச்சுட்டு வந்துவிடலான்னு வரக்கூடாது. முதல்ல இன்னைக்கு இத்தனை பார்க்க போறேன், இந்த 2 நாள்ல 10 முடிக்க போறேன் அப்படின்னு மனசுல வச்சுக்கவே கூடாது. போனோன்ற ஆசை இருக்கணும், அவ்வளவுதான். போய் பெருமாள் எப்படி நமக்கு 6 அமர சேவை கொடுக்குறானோ அந்த மாதிரி ஒரு பொறுமையோடு கூட போக வேணும். நான் 2 நாள் லீவு கிடைச்சிருக்கு, 2 நாள்ல நம்ம திருப்பதி முடிக்கிறேன், திருநாங்கூர் முடிக்கிறேன் அப்படின்னா அந்த 2 நாள் பூரணமா அனுபவிச்சு சேவிக்க முடிஞ்சா சந்தோஷம். ஆனா சேவிக்கிறது எப்படி சேவிக்கணும்னா, ஒரு க்ஷேத்திரத்திலே சேவிப்பதற்கு என்னென்ன அம்சம் எல்லாம் உண்டோ அத்தனையும் இழவத்தீர அனுபவிக்க வேணும். ஆச்சாரியால் ஆச்சரியமா சாதிப்பா, இழந்தோம் என்கிற இழவு மன்றிக்கே அப்படின்னுட்டு. இழத்தல் அப்படின்னா மிஸ் பண்றது, அந்த பாக்கியத்தை நாம அடையாமல் வருந்துவது. அப்படி இழந்தோம், இழத்தல் அப்படின்னு சொல்றது அது ஒரு கிரியாபதம், ஒரு வினைச்சொல். இழவுன்றது தொழிற்பெயரா வரக்கூடியது அங்கே. அதனால இழவுன்னா தப்பான அர்த்தம், மட்டமான அர்த்தம், அபசகுணமானதுன்னு நினைச்சுக்கிறதுக்கு இல்லை. பல இடங்கள் ஆச்சாரியால் கையாளக்கூடிய ஒரு பதம் அது. காலப்போக்கில் பல தூய தமிழ் சொற்கள் தப்பான அர்த்தத்திலே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு அப்படி நமக்கே கோபம் வருது சில வார்த்தையெல்லாம் கேட்டா. அதெல்லாம் இல்லை, ஆச்சரியமான தமிழ் பதம். பச்சையிட்டார் அப்படின்னா தெளிவா ஸ்பஷ்டமா சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இழவு தீரன்னா குறை தீரன்னு அர்த்தம். இழந்து விட்டோம் என்பதுதான் இழவுன்னு சொல்றது.
அதனால இழந்தோம் என்கிற இழவுமன்றிக்கேன்னு பிள்ளலோகாச்சாரியர் சாதித்தது போல நாளை பின்ன அந்த திவ்யதேசத்தை பத்தி வாசிக்கிறச்சியோ கேட்கறச்சியோ இத்தனை முறை போயிருக்குமே சேவிச்சது இல்லையே என்ற கூட இருக்கக்கூடாது மனசுல. அதனால நம்ம எத்தனை முறை அந்த திவ்யதேசத்துக்கு போக போறோம்னு தெரியாது. இப்ப நம்ம ஊர் பெருமாள்னா தினம் சேவிச்சுட்டு இருப்போம், இல்ல அடிக்கடிக்கு சேவிப்போம். ஒரு நாள் சேவிக்கலன்னா இன்னொரு நாள் சேவிச்சுட்டா போறதுன்னா அது கதை வேற. எங்கேயோ தூரத்துல இருக்கோம், எத்தனையோ காரியத்துல இருக்கோம், போக முடியல, என்னைக்கோ ஒரு நாள் போறோம். அடுத்தடுத்த முறை வரைச்ச பாத்துக்கலாம்னு இல்லாம ஒரு 10 கோவில் சேவிக்கணும்னு மனசுல வச்சுட்டு போறோம், 7 கோவில் தான் சேவிக்க முடியறதுனாலும் பூரணமா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார்கள் காட்டி கொடுக்குறான் நமக்கு. அதற்கு கலியனே நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆசான். நேரா அப்படியே போய் பெருமாளை பாடிட்டு வந்துவிடல ஆழ்வார். முதல்ல அந்த திவ்ய தேசத்தை ரசித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு போகிறார். இந்த இயற்கை, இந்த பிரகிருதி இதெல்லாம் கூட எம்பெருமானுடைய சரீரம். அவன் சரீர் என்பதனால அவனுடைய சரீரமாக அவனுடைய திருமேனியாக இந்த திவதேசத்தினுடைய இயற்கை வனப்பு இந்த எழிலெல்லாம் கூட அனுபவிக்கணும்னு அனுபவிச்சுட்டு போறார். அதெல்லாம் மனசுல அப்படியே தங்கி போறது ஆழ்வாருக்கு. அந்த அழகை அனுபவிச்சுட்டோ அதுக்கப்புறமா ஊர் எல்லைக்கு போய் சேர்றார். அந்த எம்பெருமானுடைய புண்ணிய தீர்த்தம் அதை பார்க்கிறார், தீர்த்தம் ஆடுறார், அனுபவிக்கிறார். அதை மனசுல வச்சுக்கிறார். அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டோ அங்க என்னென்ன அம்சங்கள் சேவிக்க வேண்டியதோ அத்தனையும் சேவிக்கிறார். சேவிச்சுட்டோ இது மொத்தத்தையும் அப்படியே மனசுல பிரவாகமா வச்சுண்டு பெருமாளை நன்னா அமர சேவித்து முடித்து விட்டு பெருமாள் அப்படியே ஏற இறங்க பார்த்து தன்னுடைய அனுபவத்தெல்லாம் பக்தி பிரவாகமா தன்னுடைய பாசுரங்களாலே வடிக்கிறார் ஆழ்வார். அப்படி வடிக்கிறச்ச அவர் எந்தெந்த அம்சங்களை அனுபவித்தாரோ அதெல்லாம் ஒண்ணு கூட அவர் மனசை விட்டு போகவே இல்லை. கண்ணுள் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன்னு சொன்னது போல எதுவுமே அவர் மனசுல இருந்து அகலல. நெஞ்சிலிருந்து அகலாத நினைவுகளாக இருக்கிறபடினாலே ஒரு பாசுரத்திலும் அந்த எம்பெருமான் எந்த அவதாரத்திலே என்ன லீலையை செய்தான், அந்த எம்பெருமான் இப்படி இருக்கக்கூடிய அழகு மிகுந்த இந்த திவதேசத்திலே இந்த பேரோடு கூட நமக்கு அனுகிரகிக்கிறான், அவனை போய் சேருங்கள்னு இத்தனையும் சேர்த்து ஒரு பாட்டுல உபதேசம் கலியனுடைய பாசுரத்திலே. ஆகையினாலே ஒரு திவதேசத்தை எப்படி அனுபவிக்க வேணும் என்பதற்கு நமக்கு ஆச்சாரியன் சுவாமி திருமங்கை ஆழ்வார் தான். நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறோம், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், கார்ல போறோம்னாலும் கூட அந்த திவ்யதேச எல்லை வந்துடுத்து, குறிப்பிட்ட டவுனுக்கு வந்தாயிடுத்து, இன்னும் கொஞ்சம் தூரத்துல அந்த திவ்யதேசம் வரப்போறது அப்படின்னா அப்பயானும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு என்ன இருக்குன்னு அப்படி பார்த்து ரசிச்சுட்டே போறது. நாளை மறுநாள் ஆழ்வாருடைய பாசுரத்தை சேவிக்கிறச்ச இப்பவே இப்படி இருக்கே, அப்ப ஆழ்வாருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம் நமக்கும் அது புரிய ஆரம்பிக்கும். ஆழ்வாருடைய அனுபவம், ஏன் ஆழ்வார் ஊரையெல்லாம் பாடினார் அப்படின்னு அதையெல்லாம் சேர்த்துதானே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அதனால் அதையும் சேவிக்க வேண்டியது நம்முடைய பாக்கியம், நமக்கு ஸ்வரூபம், நமக்கு பிராப்தம். அது பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுன்றது இல்லை. அந்த மாதிரி இங்க உற்சவர் மூலவர்லாம் நன்னா பிரசித்தமா தெரியவா. இந்த அலத்தற்கரியான் உற்சவர் இருக்கார் பாருங்கோ, அவர் அமர்ந்த திருக்கோலம். நந்தாவிளக்கு பெருமாள் உற்சவர் நின்ன திருக்கோலம் இந்த பெயிண்டிங்ல இந்த படத்துல எழுதிருக்கார், சேவிக்கிறோம். அலத்தற்கரியான் உற்சவர் இருக்கிற படம் எவ்வளவு தேடி பார்த்தேன், அடியன் கிடைக்கல. அந்த பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். அவர் எங்க இருப்பாருன்னா, இப்ப இந்த படத்துல மூலவர் எழுதிருக்கார், மூலவருக்கு முன்னாலே உற்சவர்கள்லாம் ஏறி இருக்கக்கூடிய மேடை, அந்த பூபாலராயன்னு சொல்லக்கூடிய டேபிள். அதுல இந்த படத்துல பெருமாள் உபயநாச்சிமார் மட்டும் அவ படத்துக்காக கட் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்கா. ஆனா இங்க இன்னும் சின்ன சின்ன மூர்த்திகள், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள் இவெல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து ஒரு 10 உற்சவருக்கு மேல இருப்பா. அதுல இந்த படத்துல நமக்கு வலது பக்கத்தில கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பின்தங்கி இருக்கிறாப்புல ஒரு உற்சவர் இருப்பார். அந்த உற்சவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். அவருக்கு அலத்தற்கரியான்னு பெயர். ஆழ்வார் அலத்தற்கரியான்னு மங்களாசாசனம் பண்ணினவர், அந்த பேர்ல அங்க இருக்கார் பெருமாள். அவரை சேவிக்கணும்னா கொஞ்சம் பரிசிரமப்பட்டு எட்டி தான் சேவிக்கணும். எப்படி சேவிக்கிறதுன்னா, நாம நின்று பெருமாள் சேவிக்கிற இடத்துல பெருமாளுக்கு வலது புறத்தில பெருமாளுடைய வஸ்திரம் அந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கிறதுக்காக ஒரு பீரோ வச்சிருக்கா. அந்த பீரோ செவத்தோரமா நகர்த்தி வைக்காம செவத்துக்கும் பீரோக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த இடத்துல நின்றோமானா இந்த பெருமாளை சேவிக்க முடியும். அப்படி ஒரு திவதேசத்தை சேவிக்கிற போது நம்ம நேரம் உள்ள போயெல்லாம் சேவிக்க முடியாது இல்லையோ. நம்ம எங்க நிக்கிறோமோ அங்க இருந்து அனுபவிக்கணும். முடிஞ்ச மட்டும் அனுபவிச்சு என்ன இருக்கோ சேவிக்கிறதுன்னு பிரயத்தனப்படுறச்ச கண்ணுக்கு சேவையானார் பெருமாள். இப்ப முதல் முறை போறச்ச அவர் இவர் தான் தெரியாதோ இல்லையோ நமக்கு. அப்ப அர்ச்சக சுவாமி இடத்துல கேட்ட போது சுவாமி சாதிச்சார், அவர் அலத்தற்கரியான் உற்சவர் அப்படின்னார். அலத்தற்கரியான் உற்சவர்னு சொன்ன உடனே அடியன் கேட்டேன், அலத்தற்கரியான் மூலவர் எங்க சுவாமி அப்படின்னா அப்புறம் இங்க சேவை சாதிச்சார். அப்புறம் ஒன்னொன்னா கேட்க போறேன்னுட்டு அந்த சுவாமியை சாதிச்சார், இவா நரநாராயணா அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சிருந்த ஆழ்வார். ஆச்சரியமா ஆழ்வாருடைய மங்களாசாசனத்துக்கு தகுந்த மாதிரி இங்க எல்லா பெருமாளும் அந்தந்த திருநாமத்தோட எழுந்தருள் இருக்கிறா.
அப்படின்னு ஆச்சரியமான அனுபவம் கிடைச்சது. அதே மாதிரிதான் காழிச்சீராம விண்ணகரத்துல கூட பெருமாள் எல்லாம் சேவை பண்ணி வச்சுட்டார். வெளியில ஒரு பெருமாள் நின்ன திருக்கோலத்துல இருக்கார். அவர் யாருன்னு தெரியல. கேட்டா செல்வ தெய்வநாயகன். அவர் தெய்வநாயக பெருமாள் அப்படின்னார் சுவாமி. அவர் தெய்வநாயகன் அப்படின்னார் சுவாமி. அப்புறம் பார்த்தா ஆழ்வார் செல்வ தெய்வநாயகன் சொல்லிருக்கிறது ஸ்தலபுராணத்துல வந்திருக்கிறது. அப்புறமா அந்த மாதிரி போனோம்னா முதல் முறை போறோம், நமக்கு தெரியாதோ இல்லையோ, எதுவுமே முதல் முறை நமக்கு தெரியாது. அங்க இருக்கிற பெரியவாளை கேட்டா சொல்ல போறோம். அந்த மாதிரி பிரார்த்திச்சு சேவிக்கிறதுன்னுட்டு அப்படி கேட்கிற பட்சத்துல ஒரு முறை தான் போக பிராப்தமாச்சு, அடுத்த முறை போல இல்ல ரொம்ப நாள் ஆறுதுன்னா கூட பூரணமான முழுமையான அனுபவமா இருக்கும். அதனால இதெல்லாம் அனுபவித்து சேவிக்க வேண்டிய விஷயங்கள். இப்படி ஆழ்வாராலய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரு திருநாமத்துக்கும் ஒரு பெருமாள் இருக்கான்றது இங்க ஒரு சிறப்பு ஆச்சா. இப்ப நாராயணன் சொல்லக்கூடியவர் இந்த படத்திலே பெரிய திருமேனியோடு அமர்ந்திருக்கக்கூடிய மூலவர். நர நாராயணன் சொல்லக்கூடிய பெருமாள் நாம நின்று சேவிக்கிற இடத்துல நமக்கு வலதுபுறத்துல இருக்கக்கூடிய திண்ணையில இருக்கக்கூடிய ஆச்சாரியனும் சிஷ்யனமான ரெண்டு பெருமாள். நந்தா விளக்குன்னு சொல்றது இந்த உற்சவர். அலத்தற்கரியான் அப்படின்னுட்டு வெளியில ஒரு சின்ன மூலவர், அவருடைய உற்சவர், உள்ள உற்சவர்களுக்கு பின்னாலே எழுந்திருக்கக்கூடிய அமர்ந்த திருக்கோலத்து பெருமாள். இவெல்லாம் கிழக்க பார்த்த மாதிரி கிழக்கே திருமுக மண்டலத்தோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள்கள். நந்தா விளக்கே அப்படின்னா என்ன? நந்தா அப்படின்னா நந்தாத அழியாதன்னு அர்த்தம். ஒரு நாளும் அழியாத ஒரு நாளும் அணையாத விளக்கு. பொதுவா விளக்குன்னு ஏத்தினா என்ன இருக்கிற வரைக்கும் எரியும், அப்புறம் அணிஞ்சு போயிடுறதோ இல்லையோ. ஆனா இந்த எம்பெருமான் விளக்க போலே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானமே வடிவான இந்த எம்பெருமான் அழியாத விளக்கு. அப்படின்னா என்ன? அன்றும் இருந்தான், இன்றும் இருக்கிறான், என்றும் இருப்பான். அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. சத்தியமானவன், நித்தியன். நித்தியன்னா எப்போதும் இருக்கக்கூடிய சத்தியமான வஸ்து. அப்படின்னு இந்த எம்பெருமானை அழியாதவன், எப்போதும் இருப்பவன் என்று நந்தா விளக்கேன்னு கொண்டாடுறார் ஆழ்வார். நந்துதல் அப்படின்னா அழிதல். நந்தாமல் இருத்தல்னா அழியாம நிலைபெற்றிருத்தல். அப்படின்னா எதுக்காக இந்த பெருமாளை விளக்குன்னு சொல்ற? இவன் ஞானமே வடிவானவன். ஞானம் எப்பேற்பட்டது? ஸ்வயம் பிரகாசமானது, தானே ஒளிரக்கூடியது. அப்படி தானே அழியாமல் ஒளிரக்கூடிய ஒளியை போல இருக்கக்கூடிய இவன் ஞானம், ஞானமே வடிவான இவன் நமக்கெல்லாம் எப்படி சொன்னா புரியும்? எது நமக்கு ஒளியை தரது, எது பிரகாசமா இருக்கிறது, எது இருட்ட போக்குறது அப்படின்னா விளக்குதான். ஆகையினாலே நந்தா விளக்கு. விளக்குன்னா ஏதோ என்ன இருக்கிற வரைக்கும் எரியும், அப்புறம் அணைஞ்சு போயிடும் நினைச்சுக்காதுங்க. இது நந்தா விளக்கு, அழியாத விளக்கு. ஞான ஸ்வரூப் இந்த எம்பெருமான் அப்படின்றத காட்டி கொடுக்குற. இந்த எம்பெருமான் நித்தியமாய் ஸ்வயம் பிரகாசமான ஞானத்தை குணமாக உடையவன் வியாக்கியானம். என்றும் அழியாதவன். இவனை மத்தவா சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. தானே பகவான் என்பதாக, தானே பரம்பொருள் என்பதாக, பரஞ்சோதி என்பதாக பொலிபவன் இவன். ஸ்வயம் பிரகாசமான ஞானத்தை உடையவன். அதெல்லாம் இந்த எம்பெருமானுடைய குணங்கள். அப்படி அந்த அழியாத ஞானமே சொரூபமா இருக்கிறதுனால இவன் நந்தாவிளக்குன்னு ஆழ்வாராலே அப்படியே தமிழ்ல சொல்லப்பட்டான். அளத்தற்கு அறியாய்னா, அளத்தற்குன்னா அளப்பதற்குன்னு அர்த்தம். அளத்தற்கு அறியாதவன்னா அளவிட முடியாதவன். அந்த எம்பெருமானை டிஃபைன் பண்ண முடியாது. இன்டிஃபினிட் அவன், இன்ஃபைனைட்னு சொல்ற மொழி. அந்த மாதிரி அவனை அளக்க முடியாது. பொதுவா லோகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை 3 விதமா அளக்கலாம். ஒன்னு காலத்தை கொண்டு அளக்கலாம், இன்னொன்னு தேசத்தை கொண்டு அளக்கலாம், இன்னொன்னு வஸ்துவை கொண்டு அளக்கலாம். இது எம்பெருமான இடத்திலே பண்ண முடியாது. இப்படி ஒன்னொன்னுத்தினாலே பரிச்சிதமா, அதாவது அளப்பது, டிஃபைன்டா இவ்வளவுதான் இது அப்படின்னு அளக்கிறதுன்றது பரிச்சேதம்னு சொல்றது பரிபாஷத்துல. அதுல சாஸ்திர பரிபாஷையில பரிச்சேதம்னு சொல்றது. அந்த பரிச்சேதமானது 3 வகைப்படும். திரிவீத பரிச்சேதம்னு சொல்லுவா. காலத்தினாலே அளப்பது. இது எத்தனை நாளா இருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு காலத்தை கொண்டு அளப்பது. தேசத்தை கொண்டு அளப்பது. இது எங்க இருக்கு, இந்த இடத்துலதான் இருக்கு, அதனால இன்னொரு இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. வஸ்துவை கொண்டு அளப்பது. இது ஒரு வஸ்துவில தான் இருக்கு, இன்னொரு வஸ்துவில இல்லைன்னு சொல்லக்கூடியது. இப்படி அளப்பதற்கு பரிச்சேதம், திரிவீத பரிச்சேதம், 3 விதமான பரிச்சேதங்கள். இந்த எம்பெருமான வியாக்கியாத்தாக்கள் தெரிவிக்கிற போது திரிவீத பரிச்சேத ரஹிதன், இந்த 3 விதத்திலே எதுலையுமே இவனால அளக்க முடியாது. அளக்க முடியாதபடி பெருசா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இவனுடையது. ஏன் காலத்தினால் அளக்க முடியாது? இவன் நேத்தோ இருந்தான், இன்னைக்கும் இருப்பான், நாளைக்கும் இருப்பான், எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவன். அதனால இந்த பெருமாள் 10 வருஷமா தான் இருக்கான், இவனுக்கு வயசு 5 ஆறுது 10 ஆறுது இது வரைக்கும் தான் இருப்பான்லாம் சொல்ல முடியாது. அனாதியவன், ஆதி அந்தம் முடிவு எதுவுமே இல்லாதவன் அவன். ஆகையினால காலத்தினாலே பரிச்சேதம் இல்லாதவன். அதுதான் நந்தா விளக்கு, அழியாத விளக்கு. அளத்தற்கு அறியான் அப்படின்னு சொல்லிட்டு அளக்க முடியாதவன் சொல்லிட்டு வர்றார். அதுல காலத்தினாலே அளக்க முடியாதவன். அடுத்தது
தேசத்தினாலே அளவிட முடியாதவன். நாம ஒரு இடத்துலதான் இருக்கோம், மனுஷா ஒரு சமயத்துல ஒரு இடத்துலதான் இருக்கும். எங்க இருக்கான்னா இங்க இருக்கான்னு சொல்லிட முடியாது. அவன் அந்த மாதிரி ஒரு அளவுல சொல்ல முடியுமோ? எல்லா இடத்துலயும் இருக்கான் அவன். மகாபலி வாமனனை கேட்டது போல எந்த ஒரு ஊர்னா எல்லாம் என் ஊர் தான் சொன்னதுபடி எங்கும் நிறைந்திருப்பவன். ஏப்பா எங்கும்னா ஏதான ஒரு இடம் சொல்லுங்களேன்னா சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கான்னுட்டு தேசத்தினாலே பரிச்சேதம் இல்லாதவன், வரையறுக்க முடியாதவன், எல்லா இடத்துலயும் இருக்கான், சர்வ வியாபி. வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன்னா அவனுக்கு சமானமான ஒரு வஸ்துவை நாம சொல்ல முடியாது. எல்லா வஸ்துக்களிலும் இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஜடப்பொருள் என்ன, ஜீவர்கள் என்ன, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான் பெருமாள். இங்க இருக்கான் இங்க இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆகையினாலே வஸ்து பரிச்சேதமும் பண்ண முடியாதவன் அவன். ஆக திரிவித பரிச்சேத ராகித்யம், மூன்று விதத்திலும் அளவிட முடியாதவன் என்கிற குணமானது எம்பெருமானுக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே அனுபவிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது. அப்படி இந்த மூன்று விதத்திலும் அளவிட முடியாமல் இருப்பவனான காரணத்தினாலே அவனுக்கு அனந்தன் அப்படின்னு திருநாமம். அந்தம் அப்படின்னா முடிவு, அனந்தம்னா முடிவே இல்லாதவன், அளவிட முடியாதவன். அது ஆழ்வார் இத்தனை சாஸ்திரார்த்தங்களையும் பொதிந்த ஒரு சின்ன அழகான பெயரா அளத்தற்கு அறியாய், அளத்தற்கு அறியான் அப்படின்னு கூட்டர். நிஜமாவே ஆழ்வார் இந்த மாதிரி மூணு விதமான தன்மையினாலும் பெருமாளை அளக்க முடியாததால அளத்தற்கரியான்னு பெயரை வைத்தார். ஆனா அந்த பெருமாளை சேவிச்சோமானா அந்த உற்சவரை இந்த திவதேசத்துல இருக்கக்கூடிய மத்த எல்லா பெருமாள், அதாவது இந்த திருமணிமாட கோவில் இருக்கக்கூடிய மற்ற பெருமாளை எல்லாம் காட்டிலும் அளத்தற்கு அறிய அழகை உடையவன் அந்த பெருமாள். எல்லா பெருமாளை விட யார் அழகா இருப்பான்னா அந்த அளத்தற்கரியான் உற்சவர் தான் அழகு. இந்த நந்தாவிளக்கு, நரன், நாரணன் இவாளெல்லாம் காட்டிலும் அளத்தற்கு அரியதான குணங்களை, காலதேச வர்த்தமானங்களை மட்டுமல்ல அழகையும் உடையவன் அந்த பெருமாள் அப்படின்னு அவனுடைய திருமேனி நமக்கு சொல்லித்தரது. இப்படி எம்பெருமானுக்கு நாராயணன், நந்தாவிளக்கு, அளத்தற்கரியான் எல்லாம் திருநாமம். இந்த நரநாராயண கதை என்ன அப்படின்னா, இந்த எம்பெருமான் பதரின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்தில இருந்து வந்தவனோ இல்லையோ, பத்ரி கஷேத்திரத்துல பெருமாள் என்ன பண்ணினான்? முமுட்சுப்படின்ற கிரந்தத்துல திருமந்திர பிரகரணம், துவய பிரகரணம், சரமஸ்லோக பிரகரணம் இந்த மூன்று மந்திரங்களினுடைய அர்த்தத்தை விளக்குவதாக பில்லலோகாச்சாரியர் அருளி செய்த ரகசிய கிரந்தம் முமுட்சுப்படின்றது. அதுல திருமந்திர பிரகரணம்னு சொல்லக்கூடிய திருமந்திர உபதேசத்தை பத்தின அறிமுகத்தை எல்லாம் கொடுத்துட்டு வரச்ச சுவாமி இவன் தானே ஆச்சாரியனுமாய் சிஷ்யனுமாய் நின்று பெரிய திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாளே ஆச்சாரியனா நின்று திருமந்திரத்தை உபதேசம் பண்றான், அவனே சிஷ்யனா கேட்டுக்கிறான். அது இது நடந்தது எங்கன்னா பத்ரிகாசிரமம்னு சொல்லக்கூடிய பத்ரி உபதேசத்திலே நடந்தது. அது திருமந்திரம் விளைந்த இடம், திருமந்திரம் விளைந்த கஷேத்திரம் திருப்பதி. இவன் தானே ஆச்சாரியனுமாய் சிஷ்யனுமாய் நின்று பெரிய திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் அப்படின்னு சொன்னார். அந்த ஆச்சாரியனுக்கு நாராயணன் திருநாமம், சிஷ்யன் மனிதனாக வந்தபடினாலே நரன்னு திருநாமம். இப்படி பெருமாள் தானே ஆச்சாரியனா சிஷ்யனா இருக்கக்கூடிய இந்த திருக்கோலம் நரநாராயண அவதாரம், நரநாராயண ரூபம்னு பெயர் இருக்கு. இது பத்ரிகாசிரமத்துல நடந்தபடியினால அந்த பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கிறதுனால இங்கேயும் அதே போல நரநாராயணாலா இருக்கா. பத்ரியிலே அவதாரம் பண்ணின பெருமாள் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தாலும், எத்தனை பேருக்கு கஷ்டத்தை தீர்த்திருந்தாலும், யாருக்கு எப்படி உபகாரம் பண்ணி அவளுக்கு சேவை கொடுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட பிரதானமான அம்சம் எதுன்னா இந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினதுதான். ஏன்னா சம்சாரிகளான நாமெல்லாம் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு வழி, ஒரு உபாயம் உண்டு அப்படின்னா அது இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று அந்த அர்த்தத்தை காலக்ஷேபம் பண்ணி அதனாலே சரணாகதி பண்ண பெற்று ஒரு ஜீவன் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைகிறது, இந்த சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு போறது அப்படின்னா நம்முடைய பிறப்பை அறுப்பது இந்த திருமந்திரம் தான். யாருக்கெல்லாம் திருமந்திரம் உபதேசம் பண்ணப்பட்டதோ, யாருக்கெல்லாம் சரணாகதி அனுஷ்டிக்கப்பட்டதோ அவ எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொல்றோமோ இல்லையோ. அதனாலே என்றும் எல்லோருக்கும் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாகி நுடங்கி அனன்யராயன் சுவாமி சாட்சித்தது போல பிராமணால இருந்து கடைசி வர்ணத்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. புரவைடட் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே திருமந்திரோபதேசம் பெற்று சரணாகதி அனுஷ்டித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது. அப்படி என்றும் எல்லோரும் உஜ்ஜீவிப்பதற்குரிய வழியை எம்பெருமான் இந்த திருமந்திர உபதேசம் என்னும் ஒரு வியாஜத்தினாலே ஒரு ஷாக்கா வெளியிட்டான் பெருமாள். அது நிகழ்ந்த இடமானபடியினாலே இந்த பத்ரிகாசிரமத்துக்கு ஒரு தனி ஏற்றம். இது திருமந்திரம் விளைந்த திருப்பதி. இந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்ற போது அடியனுக்கு ஒரு
மகா சிரேஷ்டரான ஆச்சாரிய புருஷர் ஞாபகத்துக்கு வர்றார். நாவல்பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்ரத்து சோமயாஜி அக்னிஹோத்திரம் நாராயண தாத்தையாரிய மகாதேசிகன் ஒரு சுவாமி எழுந்தருளியிருந்தார். அவர் அக்னிஹோத்திரம் சுவாமி, யஜ்வா சுவாமின்னு எல்லாம் சொல்லுவா. இப்போ நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகள் நாவல்பாக்கம் யக்ஞம் சுவாமி, நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரியார் சுவாமி, இவாளுடைய திருத்தகப்பனாருக்கு திருத்தகப்பனார் நாவல்பாக்கம் வரதாச்சார் சுவாமியுடைய திருத்தகப்பனார், நாவல்பாக்கம் நாராயண தாத்தையாரிய மகாதேசிகன் திருநாமம். அந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு நீலமேக தாத்த தேசிகன், நீலமேக தாத்தாச்சாரியார்னு திருநாமம். அவரை செல்லமா தாத்து சுவாமின்னு கூப்பிடுவா. அந்த சுவாமியினுடைய தேவிகள் கருவுற்று இருந்த போது கொஞ்ச நாள்ல யாத்திரை கிளம்பினர். எங்க போனார் அப்படின்னா, அவருக்கு திருமந்திரம் உபதேசம் பண்ணப்பட்ட திருமந்திரம் விளைந்த கஷேத்திரமான பத்ரி கஷேத்திரத்துக்கு போய் திருமந்திர ஜபம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு. அதனால அந்த பத்ரி கஷேத்திரத்துல புண்ணிய தீர்த்தம் ஆடிண்டு அங்கேயே ரொம்ப காலம் தங்கி இருந்து அந்த நரநாராயண பெருமாளை சேவித்து அனுபவித்துக் கொண்டு அங்க திருமந்திர ஜபம் பல லட்சம் ஆவருத்தி பண்ணணும்னு ஆசை இருக்கு. நாவல்பாக்கம் பெருமாளை சேவிச்சுண்டு ஆத்துல சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு போனார். பெருமாள் போய் எத்தனை ஆவருத்தி பண்ணார் அப்படின்னா 96 லட்சம் திருமந்திர ஆவருத்தி பண்ணார் இந்த ஊர்ல சுவாமி. 96 லட்சம் திருமந்திர ஜபம். அதெல்லாம் பண்ணி பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு பூரணமா அந்த பெருமாள் இடத்துல விடைபெற்று கொண்டு சொந்த ஊரான நாவல்பாக்கத்துக்கு சீனிவாசனை சேவிக்கிறதுக்காக திரும்ப எழுந்தருளினர். இங்க பார்த்தா அந்த அம்மங்கார் கருவுற்று இருந்த கொஞ்ச நாள்ல கிளம்பினர். இப்ப அந்த அம்மங்கார் பிரசவித்து குழந்தை பிறந்திருக்கு. நம்ம யஜ்வா சுவாமி, சுவாமியாகம் பண்ண நாராயணாச்சார சுவாமி பிறந்திருக்கார். அப்போ பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சா விட்டு அந்த சுவாமிக்கு நாமகரணம், பெயர் சூட்டணும். அப்ப திருத்தகப்பனாரான இந்த சுவாமி அவருக்கு என்ன பெயரிட்டார் அப்படின்னா நாராயணன் அப்படின்னு பெயரிட்டார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னால அந்த அக்ரஹாரத்திலே நாராயணன் அப்படின்ற பெயர் யாருக்கும் இல்லை. தோராயமா அந்த சுவாமி அவதாரம் பண்றதுக்கு முன்னால ஒரு 300-400 வருஷம் சார்ட் எடுத்து பார்த்தாலும் யாருக்கும் அந்த பெயர் இல்லைன்றது ஒரு விசேஷம். பெரும்பாலும் ராமானுஜர் எம்பெருமானார் இடத்துல ஸ்ரீபாஷ்யத்தின் இடத்துல இருக்கிற ஒரு ஆசையினாலே பிரீத்தினாலே நிறைய ராமானுஜன் பெயர் இருக்கும். திருவேந்திரபுரம் சம்பந்தத்தினால நிறைய பேருக்கு தேவநாதன் இருக்கும். கும்பகோணம் அமுதன் சன்னதியில வலைப்பேட்ட சுவாமி கைங்கரியம் பண்ணதுனால இந்த வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் அங்க போய் அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணதுனால நிறைய பேருக்கு ஆறாவமுதன் இருக்கும். இப்படி பல பெயர்கள் உண்டு. இவாளுடைய கூட்டஸ்தர் ஐயாகுமார் தாத்த தேசிகன் பஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் சன்னதியிலே 100 யாகம் பண்ணதுனாலே நீலமேகன்ற பெயர் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பத்ரியில போய் 96 லட்சம் திருமந்திர ஆவருத்தி ஜபம் பண்ண சுவாமிக்கு அதான திருநாமம் நீலமேக தாத்தாச்சார்னு. அந்த மாதிரி பல பெயர்கள் மாறி மாறி ரிப்பீட்டடா கொஞ்சம் பேரே தான் இருந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். நாராயணன்ற பெயர் இது வரைக்கும் யாருக்கும் இல்ல. முதல்ல வைக்கிறான்னா என்ன காரணம்னா, இந்த சுவாமி நாராயண மந்திரமான திருமந்திரம் உபதேசம் பண்ணப்பட்ட கஷேத்திரத்துக்கு போய் நரநாராயணனை அனுபவித்து விட்டு 96 லட்சம் திருமந்திர ஆவருத்தி பண்ணிட்டு வந்தார். இங்க குழந்தை பிறந்திருக்கு. இப்ப மாதிரி போன் மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாது இல்லையோ. ஆகையினால வந்த விஷயம் தெரிஞ்சதுனால அந்த நாராயணன் அனுகிரகத்தினால இந்த குழந்தை பிறந்த அப்படின்னால நாராயணன் நாமகரணம் பண்ணினார். அந்த சுவாமி தான் பின்னால பிரபந்தம் என்ன, வேதம் என்ன, சாஸ்திரங்கள் என்ன, ஸ்ரௌத்தம் என்ன, இது எல்லாத்தையும் கரைத்து குடித்து ஒரு பெரிய மகாவித்வானா, பண்டித சிரேஷ்டரா, பரமைகாந்தி சார்வபௌமரா, நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய மகாத்மாவா, சோமயாகம் பண்ணின சோமயாஜியா, இப்படி ஒரு பிராமணனுக்கு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணனுக்கு என்னவெல்லாம் விகிதமோ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றோக்கோ அதுல ஒரு அம்சத்தை விடாம எல்லாத்தையும் பண்ணினவரா இந்த சுவாமி எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமியை நினைச்சுக்க வேண்டியதுங்க. பகவான் எப்படி நமக்கு கொண்டாடுவதற்கு உரியவனோ, நினைப்பதற்கு அனுசந்தானம் பண்ணுவதற்கு உரியவனோ, அந்த மாதிரி பகவானுடைய மெய்யடியார்களான பாகவதாலும் தான் நமக்கு கொண்டாடுவதற்கும் நினைத்து போற்றுவதற்கும் உரியவர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் முதலான நம்முடைய ஆச்சாரியாலாம் நமக்கு உபதேசம் பண்றா, காட்டி கொடுக்குறா. இந்த ஆச்சாரியாலாம் நாம தனித்தனியா அவளை பத்தி அனுபவிக்கிறதுக்கு சங்கல்பம், ஒரு பிரசக்தி ஏற்படுமோ இல்லையோ, அந்தந்த கஷேத்திரம் அவ சம்பந்தப்பட்ட இடம் வரைச்சு அவள் அனுபவிச்சுன்னு வந்துட்டோமானா அது ஒரு ஆனந்தம் நமக்கு. ஏன்னா பகவத் ஆனந்தத்தோட சேர்த்து பாகவத் அனுபவம்னு சொல்லக்கூடிய ஆனந்தமும் தான் நமக்கு விகிதம் பிரதானம். அப்படி ஆச்சரியமா இந்த திருமந்திர கஷேத்திரம் உடனே ஞாபகத்துக்கு வந்தது அடியனுக்கு. அதனால நாராயண தாத்த தேசிகன் என்பதாக இந்த சுவாமி திகழ்ந்தார் அப்படின்றது ஒரு விசேஷம். ஆக இந்த திருமந்திரம் விளைந்த கஷேத்திரம் இது. அங்கே பெருமாளே ஆச்சாரியனாவும் சிஷ்யனாவும் நரநாராயண அவதாரம் பண்ணி திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினா.
அடுத்த சூர்ணிக்கையில அடுத்த சூத்திரத்துல பிள்ளலோகாச்சாரியார் அவரே கேட்டு அவரே பதில் சொல்றார். அது என்ன சுவாமி, இவன் பெருமாள் திருமந்திரோபதேசம் பண்றான், எல்லாரும் மோட்சம் போறதுக்கு ஒரு வழி உபதேசம் பண்றான், அது இவன் பண்ணக்கூடிய காரியம் தான், இவன் மட்டுமே பண்ண முடியும். சரி, அது புரிஞ்சுக்க முடியறது. யாரையானா ஒருத்தர் கூட்டு சொல்லிட்டு போலாமே, எத்தனை பேர் அவன்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்கா? ஏதோ ஒரு பக்தரையோ ஏதோ ஒரு ரிஷியையோ ஏதோ ஒரு ஆழ்வாரையோ கூட்டு உபதேசம் பண்ணிட்டு போலாமோ இல்லையோ? எதுக்கு இவனே கேட்டுக்கிறான் அப்படின்னா, அதுக்கு விசாரம் பண்ணிட்டு பதில் சொல்றார். சிஷ்யனாய் நின்றது, தானே சிஷ்யனாய் நின்றது, சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக. ஒரு சிஷ்யனாகப்பட்டவன் ஆச்சாரியனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேணும்னு நாட்டாருக்கு தெரியலையாம். அப்படின்னா என்ன, நமக்கெல்லாம் தெரியலையாம். ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்திலே இப்படிதான் வர்த்திக்க வேணும், இப்படிதான் நடந்து கொள்ள வேணும் என்கிற அந்த பணிவை, அந்த ஸ்வரூபத்தை காட்டுவதற்காக பெருமாள் தானே சிஷ்யனா பிறந்து, தானே ஆச்சாரியனா பிறந்து சிஷ்ய பாவத்தை வெளியிட்டானோ. ஆச்சாரிய பாவத்தை பல இடத்துல வெளியிட்டிருக்கான். வேதோபதேசம் பண்ணினது, மந்திரோபதேசம் பண்ணினது, கீதோபதேசம் பண்ணினது, இப்படி பல இடத்துல அவன் ஆச்சாரியனா தன்னுடைய ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய கோலத்தை பாவத்தை வெளியிட்டிருக்கிறான். சிஷ்யனா இருக்கிறது எப்படின்னு ஒருத்தருக்கும் தெரியாதபடினாலே இப்படிதான் ஒரு சிஷ்யன் இருக்க வேண்டும் என்று தான் வெளியிடுவதற்காக சிஷ்யனா அவதரித்தான் பிள்ளலோகாச்சாரியார் ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனாலே பெருமாளே ஆச்சாரியனுமாய் பெருமாளே சிஷ்யனுமாய் அந்த திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் அப்படின்னு சாதிக்கிறச்ச, அதுதான் பத்ரிநாத் கஷேத்திரத்தினுடைய உயிர் நாடியான பிரதானமான அம்சம். பிரபன்னர்களான சரணாகதாலான நமக்கு. அதனாலே அந்த எம்பெருமான்களும் இங்கே எழுந்தருளிருக்கிறார். அதை குறிப்பிடும் வகையிலே பத்ரி பெருமாள் இங்க வந்து சேவை சாதித்தார் அப்படின்ற ஸ்தல புராணத்தை நினைவு கூர்ந்தவுடன் ஆழ்வாருக்கு நரநாராயணா அப்படின்னு பேர் வந்து கொடுத்து வாயில அவாலே மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். இப்படி ஆழ்வாராலே சொல்லப்பட்ட ஒரு ஒரு பெருமாளும் இங்க இருக்கான்றது விசேஷம். தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடியவளான புண்டரீகவள்ளி தாயார், தாமரையிலே தோன்றிய கொடி போல் இருக்கக்கூடிய புண்டரீகவள்ளி. மூலவர் படம் கிடைக்கல, உற்சவர் படம் சேவை பண்ற அடியன். உற்சவரம் மூலவரம் எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரே பெயர் ஒரே விதமான திருக்கோலம் தான். மேலிரண்டு திருக்கரங்களாலே தாமரை புஷ்பம், கீழிரண்டு திருக்கரங்கள் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும். தாயாருடைய திருமுக மண்டலம் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு அனுகூலமா அவன் அழகுக்கு தகுந்த ஒத்து போற அழகோட இருக்கக்கூடியதான ரூப சௌந்தரியம் தாயாருக்கு. அழகுல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவா இல்ல, மேட் ஃபார் ஈச் அதர். அந்த பெருமாளுக்கு ஏத்த பிராட்டி, பிராட்டிக்கு ஏத்த பெருமாள்னு சொல்லக்கூடிய அந்த அழகு, அந்த முக லட்சணம் தாயாருடைய திரும மண்டலத்தை, அந்த திரும மண்டலத்தில் இருக்கக்கூடிய லேசான புன்னகையை சேவிக்கிறச்ச தெரியும். சாமுத்திரிகா லட்சணத்தின்படி நன்னா மெல்லிசா தீர்க்கமா இருக்கக்கூடிய நாசி, தாமரையை போன்ற தான் பரம்பொருள் என்று உணர்த்தக்கூடிய கண்கள், இதோடு கூட ஆச்சரியமா தாயார் சிரிச்சுட்டு இருக்கிற அந்த காட்சி ஒரு இந்த பெருமாளுக்கு இவதான் சொல்ற மாதிரி இருக்கும். பெருமாளுடைய உற்சவரை சேவித்தாலும் நன்னா தெரியும், தாயாருக்குன்னே பண்ணப்பட்ட பெருமாள். அதே அழகோடு கூட ரொம்ப உசரமா, ரொம்ப குள்ளமா, ரொம்ப குண்டா, ரொம்ப ஒல்லியா இல்லாம திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் பாகு பெருமாளுக்கு. திருமுக மண்டலமும் கூட தாயார் திருமுக மண்டலத்துக்கு விட்டு கொடுக்காமல் ரெண்டு பேரும் அழகுல யார் சமானம்னு சொல்லி போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு திரு அழகு. அகன்று விரிந்த தாமரை போன்ற திருக்கண்கள், விஷாலமா பாக்குறான் பெருமாள், எல்லோரையும் கட்டாட்சிக்கிறான் பெருமாள். சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஸ்தமும் கதையும் பிடித்த பெருமாள். இப்படி ஆச்சரியமா நாங்கூர் நாராயண பெருமாளாக எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய காட்சி. தாயார் புண்டரீகவள்ளி தாயார். விமானம் பிரணவ விமானம்னு பெயர். பிரணவ விமானம் அல்லது பிரகாச விமானம்னு ரெண்டு பெயர் உண்டு இதுக்கு. பிரணவத்திலே என்ன இருக்க வேண்டும்? அகாரம், உகாரம், மகாரம், ஆ உ மா, இது சேர்ந்ததுதானே பிரணவம். அகாரோ விஷ்ணுவாச்சகா, ஆ என்பது பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறது. உகாரம்னு சொல்லக்கூடியது பிராட்டியை குறிப்பது. அதனாலதான் வியாபாரம் பண்ற கடைக்காரெல்லாம் கடையிலயோ இல்ல வந்து பில் புக்கு அந்த மாதிரி கணக்கு எழுதக்கூடிய புஸ்தகங்கள்லயோ லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கணும், நன்னா பணம் வரணும்ன்றதுக்காக ஊன்னு போடுவா. பார்த்திருக்கலாம் நாம. ஊன்னு எழுதி லாபம்னு எழுதுவா. அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால லாபம் வரணும்னு அர்த்தம். அதை அப்படியே பேச்சு வழக்குல சில பேர் மாத்தி பிள்ளையார சொல்லிட்டா. பிள்ளையாருக்கும் ஊக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இந்த ஊன்றது மகாலட்சுமி குறிக்கக்கூடியது. லட்சுமி தான் ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. அவளுடைய அனுகிரகத்தினாலே தான் மனுஷனுக்கு பணம் கிடைக்கிறது. அதனாலே தாயாருடைய அனுகிரகத்தினாலே எனக்கு லாபம் வர வேணும்னுட்டு சில பேர் என்ன பண்ணுவா, குங்குமத்தை குழைச்சி சவுத்துல கூட ஊ லாபம்னு எழுதி வைப்பா. கடைக்காரெல்லாம் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி ஊன்னு சொல்லக்கூடியது பிராட்டியை குறிக்கிறது. மான்னு சொல்லக்கூடியது ஜீவனை குறிக்கிறது, ஜீவாத்மாவை குறிக்கிறது. இது மூன்றும் சேர்ந்துதானே பிரணவம்.
அந்த மாதிரி இந்த பிரணவ விமானம்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்துக்கு கீழே 3 பேர் இருக்கணும் இல்லையோ? பரம்பொருளான பெருமாள் இருக்கான். நந்தா, விளக்கா, அலத்தற்கரியானா, நாராயணனா பெருமாள் இருக்கான். பிராட்டி இருக்கா. ஸ்ரீதேவியா, பூமி தேவியா, புண்டரிகவல்லியா, பிராட்டியும் இருக்கா. ஜீவன் யாருன்னா, சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக சிஷ்யனாக நின்ற நரன்னு சொல்லக்கூடிய பெருமாள். இங்க அவன் நரன் என்கிற திருநாமத்திலே சிஷ்யன் இப்படிதான் இருக்கணும்னு காட்டுறதுக்கு வந்தபடினால அவனையும் ஜீவன் வச்சுக்க வேண்டியது கணக்கு, அனுபவத்துக்காக. அல்லது அர்ச்சக சுவாமியிலேருந்து போய் சேவிக்கக்கூடிய பக்தாலான நாம வரைக்கும் அங்க நின்று சேவிக்கிறபடினாலே நாம சேவிக்கிற சமயத்திலே அந்த பிரணவ விமானத்திலே பிரணவத்தினுடைய விவரணம் இது. பெருமாள் இருக்கான், தாயார் இருக்கா, ஜீவர்கள் இருக்கா, 3 பேரும் சேர்ந்து இருக்கா அப்படின்றத அவன் அனுபவம். இப்படி இவாள்லாம் சேர்ந்து இருக்கிறபடினாலே அந்த பிரணவத்தினாலே சொல்லப்பட்ட அந்த பிரணவத்துக்கு அர்த்தமான அந்த பிரணவத்துக்கு உள்ளே உரையக்கூடிய பொருள் நான் தான் அப்படின்னு பெருமாள் பிரகாசிக்கிறான், இங்கே பொழிகிறான், சுடர் விடுகிறான். விளக்கோல்லையோ, நந்தா விளக்கு. சாதாரண விளக்கா இருந்தா கூட கொஞ்சம் பிரகாசமா இருக்கும். நந்தா விளக்கோல்லையோ என்னைக்கும் பிரகாசிக்கக்கூடியது. அதனாலே நந்தாத விளக்கு, அழியாத விளக்கு இருப்பதினாலே பிரகாசிக்கக்கூடிய விமானம் இது. அதனாலே பிரணவ விமானம், பிரகாச விமானம் என்கிற 2 திருநாமங்களும் பொருந்துருது. தீர்த்தத்துக்கு இந்திர புஷ்கரிணி, ருத்ர புஷ்கரிணி, ஐராவத தீர்த்தம்னு 3 விதமான பெயர்கள். ஆனா இருப்பது ஒரே புஷ்கரணி தான். இந்த திவதேசத்திற்கு ஒரு அழகு என்னன்னா, கோவிலுக்கு முன்னாலேயே புஷ்கரணி இருக்கக்கூடியது இந்த திவதேசத்தினுடைய அழகு. கோவிலுக்கு முன்னாலே அகன்று விரிந்த பெரிய புஷ்கரணி. அப்படியே கரையில இருந்துட்டு பெருமாளுக்கு ஆச்சரியமா தீர்த்தவாரி நடக்கிறது, எல்லாரும் தீர்த்தமாடணும், காத்துட்டு இருக்கணும், அப்படியே நிக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 to 6000 பேர் நின்று தீர்த்தமாடுற அளவுக்கு அகன்று விரிந்த பெரிய புஷ்கரணி. சமுருத்தியா தீர்த்தம் இருந்தா அவ்வளவு நன்னா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா முழுக்க தீர்த்தம் இல்லைன்னாலும் இறங்கி தீர்த்தமாடுற அளவுக்கு நிறையவே தீர்த்தம் உண்டு. தொட்டி கட்டி இறக்கின தீர்த்தம் எல்லாம் இல்ல, இயற்கையான தீர்த்தம், ஊற்றெடுக்கக்கூடிய தீர்த்தம், தாமரை விளையிறது இன்னைக்கு அந்த தீர்த்தத்துல. ஆழ்வார் தாமரைகள் பூத்து குலுங்குகிற தீர்த்தங்களை உடைய தாமரை தடவயல் சூழ் நாங்கூர் அப்படின்னு சொன்னது போல பல தாமரை தடங்கள், பல தாமரை தடாகங்கள் உண்டு. இந்த எம்பெருமான் சன்னதிக்கு முன்னாலேயே அப்படி ஒரு ஆச்சரியமான தாமரை குளம். இந்த ஊர்ல 2 நாள் போய் தங்குறோம்னா தீர்த்தம் ஆடுறதுக்கு பஞ்சமே இல்லை. எங்க போனாலும் தீர்த்தம். திருவள்ளக்குளம் அண்ணன் கோவில் பக்கத்துல ஒரு தீர்த்தம், இங்க ஒரு தீர்த்தம், அங்க ஒரு தீர்த்தம். எங்க தீர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, கேட்டுக்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம். அத்தனை தீர்த்தங்கள் உண்டு, எல்லாம் பெருமாளுடைய தீர்த்தம். இந்திரன் இந்த ஊருக்கு வந்து சாப விமோச்சனம் பெற்றான். ருத்ரனுடைய ருத்ர தாண்டவம் நிறுத்தப்பட்டு சாந்த ஸ்வரூபியாகி பார்வதியோடு சேர்ந்தான். இந்திரனுடைய யானையான ஐராவதம் வந்து இங்க சாப விமோச்சனம் பெற்றதுன்னா சொல்றபடினாலே அவளாலே ஏற்படுத்தப்பட்டு ஸ்நானம், அனுஷ்டானம் முதலியவற்றை எல்லாம் பண்ணப்பட்ட தீர்த்தம். ஆகையினாலே அவ 3 பேர்ல இந்திர புஷ்கரணி, ருத்ர புஷ்கரணி, ஐராவத தீர்த்தம் எல்லாம் பெயர் இதற்கு. இப்படி கோவிலுக்கு முன்னாலே புஷ்கரணி இருக்கிறதுல ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா, நமக்கு நித்தியம் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள், கார்த்தால எழுந்துண்டா ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆன்மிகம் அப்படின்ற ஒரு தந்தத்திலே சொல்லப்பட்டது. ஆன்மிகம் அப்படின்னா டெய்லி ரொட்டீன், டே டு டே பண்ண வேண்டிய விஷயம். சமீபத்திலே எழுந்தருளி இருந்த ஆச்சாரிய சிரேஷ்டரான வில்லிவளம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் கூட ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சார நிர்ணயம் அப்படின்ற பெயர்ல ஆன்மீக கிரந்தத்தை எழுதியிருக்கார். நம்முடைய கூட்டஸ்தரான திருக்குடந்தை தேசிகன் கோபாலாரிய மகாதேசிகன் கூட கோபால தேசிக ஆன்மீகம் என்ற பெயர்ல ஆன்மீக கிரந்தம் அனுகிரகிச்சிருக்கார். இந்த மாதிரி நிறைய பெரியவா ஆன்மீகம் கொடுத்திருக்கா நமக்கு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிறவா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணாலா இருக்கிறவா என்னெல்லாம் கடைபிடிக்கணும்னு அந்த ஆன்மீக கிரந்தத்தை காலக்ஷேபம் பண்ணினா இல்ல சேவித்தா அதுல தெரியக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, பிராமணா தீர்த்தமாடுறது அவகாகன ஸ்நானம் தான் பண்ணணும். பிரதானமா ஸ்நானம் பல விதம்னு சொல்றது. அந்த பல விதத்துல எதால ஸ்நானம் பண்றதுன்னா ஜலத்துல மூழ்கி ஸ்நானம் பண்றதுதான் முக்கிய ஸ்நானம். அதுக்கு மேல நிறைய விதம் உண்டு ஸ்நானத்துல. இந்த அக்னியில தகிக்கப்பட்ட சாம்பலை பூசி ஸ்நானம் பண்றது, மந்திர ஸ்நானம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய உண்டு. அது எல்லாத்துலயும் பிரதான ஸ்நானம் எது, முக்கிய ஸ்நானம் எதுன்னா தீர்த்தமாடுறதுதான். மீதி எல்லாம் கவுன ஸ்நானம். அப்படின்னா தீர்த்தமாட முடியாத போது, உடம்பு முடியல, ரொம்ப சிக்கா இருக்கும், ஜலம் பட்டா உடம்பு வந்துடும், டாக்டர் குளிக்கூடாதுன்னு சொல்லிருக்கா, இல்ல ஜல கஷ்டம், ஜலமே இல்ல அப்படின்னா ஜலமே இல்ல, ஜலத்துல தீர்த்தமாடவே முடியாதுன்ற சமயத்துல மத்ததெல்லாம் உண்டு, அலௌடு. மார்கழி மாசம் குளிர்றது, 4 நாள் மேல ஜலமே கொட்டிக்காம இருக்கேன், டெய்லி மந்திர ஸ்நானம் பண்றேன்னா கூடாது.
அதனால ஜலத்துல பண்ணக்கூடிய ஸ்நானம் முக்கிய ஸ்நானம், மீதி எல்லாம் கவுன ஸ்நானம்னு சொல்லிட்டு அமுக்கியம்னா செகண்டரி, இது பிரைமரி, அதெல்லாம் செகண்டரி. அந்த ஜலத்துல தீர்த்தமாடுறதுல கூட பல விதங்கள் உண்டு. மூழ்கி தீர்த்தமாடுறது, ஜலத்தை எடுத்து மேல கொட்டிக்கிறதுன்னு பல விதம் உண்டு. அதுல எப்படியோ குளிச்சா சரி. ஆனா எது பிரதானமான ஸ்நானம் அப்படின்னு சொல்றதுக்குன்னா அவகாகன ஸ்நானம், மூழ்கி தீர்த்தமாடுறதுன்றது பிரதானமா சொல்றதுக்கு. அப்படி சேர்ந்த மாதிரி பல வருஷங்கள் மூழ்கி தீர்த்தமாடாம போயிட்டா அவளுக்கு பிராமணியம் போயிடுறதுன்னு எல்லாம் கூட சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த மூழ்கி தீர்த்தமாடுறது பிரதானம் ஒண்ணுதான் நம்ம பெரியவா நிறைய தீர்த்தங்களை ஏற்படுத்தினா. இன்னைக்கும் ஆச்சாரிய புருஷாலாம் எழுந்தருளி இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துல பெருமாள் இருக்காருன்னா ஒரு புஷ்கரணியும் சேர்த்து இருக்கும், ஒரு தடாகம் இருக்கும். இல்ல நதிகள் பாயக்கூடிய காவிரி கரை, அந்த கரை இந்த கரைன்னுட்டு நதிக்கரையில நிறைய பெரியவா அக்ரஹாரங்களை அமைத்துக் கொண்டார்கள். ஸ்ரீரங்கத்துல சிவவைஷ்ணவ சம்பிருத்தி நிறைய இருக்கு. காஞ்சிபுரத்துல அனந்தசரஸ் கரையில நிறைய வைஷ்ணவா இருக்கா. இதெல்லாம் என்ன காரணம்னா அவகாகன ஸ்நானம் பிரதானம் சொல்லி இருக்கிறதுனால மூழ்கி தீர்த்தம் ஆடுறதுக்காக அதுக்கு பாங்கா இவெல்லாம் அந்த மாதிரி ஏற்படுத்தின்ற ஒரு அமைப்புகள். அதெல்லாம் அப்படி மூழ்கி தீர்த்தம் ஆடணும்னா எங்க போய் தீர்த்தம் ஆட முடியும்? ஒரு நீர் நிலைக்கு போகணும். ஒரு குளமோ ஏரியோ ஆறோ எங்கேயோ போகணுமோ இல்லையோ, அந்த ஊர்ல என்ன நீர்நிலை தீர்த்தம் இருக்கோ அங்க போய் தான் தீர்த்தம் ஆடுவா எல்லாம். உதாரணமா தேவபெருமாள் சன்னதி சுத்தி இருக்கிற பெரியவாள்லாம் அனந்தசரஸ்ல தீர்த்தம் ஆடுவா. நாவல்பாக்கம் பெரியவாள்லாம் அங்க இருக்கக்கூடிய ராமானுஜ சரஸ்ல தீர்த்தம் ஆடுவா. ஸ்ரீரங்கத்து ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் காவிரியில கொள்ளிடத்துல தீர்த்தம் ஆடுவா இல்லையா? அந்த மாதிரி தீர்த்தம் ஆடுற மொழியோ, தீர்த்தம் ஆடிட்டு ஆத்துக்கு வரோம். அப்படி தீர்த்தம் ஆடிட்டு ஆத்துக்கு வர வழியில கோவில் வாசல்ல நின்று பெருமாளை கையை கூப்பிட்டு வரணும்னு ஆன்மீகத்துல சொல்றக்கு. ஆத்துக்கு வந்து ஆத்துல பண்ண வேண்டிய திருவாராதனம், வைஸ்வதேவம், உபாசனம் இந்த மாதிரி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுண்டு எல்லாம் பண்றா. ஆத்துல எல்லாம் பண்ணியா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. அப்படின்ற சமயத்துக்கு பரமேகாந்திகளான பெரியவா என்ன பண்ணுவான்னா அப்ப கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவா. அப்ப கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்த பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆத்துக்கு வந்து பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டு சாப்பிடுறதுன்றது வழக்கம். இது ஆச்சாரிய புருஷாலா பரமேகாந்திகளா இருக்கக்கூடிய மகான்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இது. அப்படி தீர்த்தம் ஆடிட்டு ஆத்துக்கு வர வழியில பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னா அந்த ஊர் அமைப்பதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு தீர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இந்த சுவாமி போய் மூழ்கி தீர்த்தம் ஆடினார், அவகாகன ஸ்நானம் பண்ணார். அங்க இருந்து ஆத்துக்கு வர வழியில கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் அதுக்குன்னு சுத்திண்டு எங்கேயோ போய் கோவில்ல போய் சேவிச்சுட்டு வரணும்னா அவருக்கு சிரமம். ஒரு நாளும் அவரால் பண்ண முடியாம கூட போலாம். வயசாயிடுத்து, நன்னா இருக்கிறச்ச பண்றா, வயசாயிடுத்து உடம்பு முடியலன்னா கொஞ்ச நாள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டோ இல்லையோ. அப்ப அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், இன்னைக்கு பண்ணாம வந்துட்டோமேன்னு. ஆனா இந்த மாதிரி புஷ்கரணி பக்கத்திலேயே கோவில் இருந்தா, இல்ல புஷ்கரணியில இருந்து ஆத்துக்கு வர வழியில கோவில் இருந்தா கை கூப்பிடுறதுன்றது ரொம்ப சுலபமோ இல்லையோ. போற போக்குல கையை கூப்பிட்டு பெருமாளை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு க்ஷணம் நின்று கையை கூப்பிட்டு வர போறோம் இல்லையா. அதனால இந்த மாதிரி வந்து தீர்த்தத்துல இருந்து ஆத்துக்கு போற வழியில கோவில் இருக்கிறது, இல்ல கோவிலுக்கு முன்னாடியே தீர்த்தம் இருக்கிறது, இல்ல கோவிலுக்கு உள்ளேயே தீர்த்தம் இருக்கிறதுன்றதெல்லாம் இந்த அனுஷ்டானத்துக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டபடி இந்த சாஸ்திரார்த்தத்தை அனுபவிப்பதற்கு அனுஷ்டிப்பதற்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய ஒரு கோவில் அமைப்பு இது. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா இந்திரனுக்கு பிரத்யக்ஷம். இந்த ருத்ர தாண்டவமாடின ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லக்கூடிய 11 சிவன்களுக்கு பிரத்யக்ஷம். மதங்க முனிவர்னு சொல்லக்கூடிய முனிவருக்கு பிரத்யக்ஷம். ஐராவதம்னு சொல்லக்கூடிய தேவலோகத்து யானைக்கு பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் ஒருத்தர் தான். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 3ஆம் 10 8ஆம் திருமொழியில ஒரு பதிகம் 10 பாசுரம் இந்த பெருமாளுக்குன்னு பாடியிருக்கார். அது போக 10:1:3 ஒரு பாசுரம், அதுல ஒரு வார்த்தை இந்த பெருமாளை பத்தி பாடியிருக்கார். பெரிய திருமடல்ல ஒரு வரி பாடியிருக்கார். இப்படி திருமங்கையாழ்வாராலே பேருக்கு ஒரு 12 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். ஸ்தல புராணம்னு பார்த்தா பாத்ம புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்தல புராணம். பலாச வனத்துக்கு நடுவே இருப்பதினாலே பலாசவன கஷேத்திரம் புரசங்காடு அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. நாகம்னு சொல்லக்கூடிய யானை ஐராவதம் வழிபட்டதினாலே நாகபுரின்னு சொல்லக்கூடிய நாங்கூர், திருநாங்கூர் அப்படின்னு சொல்லப்பட்ட திவ்யதேசம். இங்க பெருமாள் எழுந்தருளினதற்கு காரணம் 2 விதமா சொல்லப்படுறது. முதல்ல ருத்ர தாண்டவத்தை நிறுத்தி ருத்ரனை சாந்தப்படுத்தி எல்லோரையும் ரட்சிப்பதற்காக வந்தான்றது ஒண்ணு. சிவனுக்கும் தக்ஷனுக்கும் ஏதோ முன்விரோதம். ஆகையினாலே தக்ஷன் யாகம் பண்றச்ச சிவனையும் பார்வதியும் தாட்சாயணியும் கூப்பிடாம பண்ணிவிட்டான். பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான், கூப்பிடவே இல்லை. யாகம் நடக்கிற சமயம் வந்துடுத்து.
இப்படி பொண்ணையும் மாப்பிளையும் ஊட்டி யாகம் பண்ணா ஊர் மதிக்காதே அப்படின்னுட்டு தாக்ஷாயணின்னு சொல்லக்கூடிய பார்வதி, நான் போய் எங்க அப்பாவிடத்துல சொல்லி அவருக்கு புரிய வைத்து உங்களை கூப்பிடுற மாதிரி பண்றேன்னு சிவனிடத்துல அனுமதி வாங்கிட்டு போனவோ தட்சணிடத்துல எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்ணா, புரிய வைக்க பார்த்தா, அவன் புரிஞ்சுக்கல. இவளையும் அவமதித்து சிவனையும் கண்ணா பின்னான்னு ஏசினான். அதனால கோவப்பட்ட பார்வதி தட்சணை சபிச்சுட்டு யோகத்தில இருந்த தன்னுடைய சரீரத்தையும் கூட எரித்து கொண்டு ஒரு மாதிரி ஆயிட்டா. தன்னை எரித்துண்டா, தன்னை முடிச்சுட்டா. இந்த விஷயம் பரமசிவனுடைய காதுக்கு போறது. சிவன் கேள்விப்பட்டுட்டாரு. இதை தெரிந்து அந்த கோபத்தோட கூட யாகசாலைக்கு வரார். வந்து இப்படி தன்னுடைய மனைவிக்கு நியாயம் கேட்க வந்த தன்னுடைய மனைவிக்கு ஒரு அநியாயம் இழுக்கப்பட்டது, இப்போது மனைவியே இல்லையே என்கிற கோபத்திலே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ருத்ர தாண்டவம்னு சொல்லக்கூடிய கோரமான தாண்டவத்தை ஆட ஆரம்பித்தார். அப்போது அவர் சடைமுடி பட்ட ஒரு இடத்துலயும் ஒரு சிவன் தோன்றினான் அவரை போலவே உக்ரமாக அப்படின்னுட்டு 11 இடத்துல அவருடைய தலைமுடி பட்டபடியினாலே 11 சிவன்கள் தோன்றினான். அவளுக்கு ஏகாதச சிவன்கள், ஏகாதச ருத்ரர்கள்னு பெயர். அப்படின்னு 11 பேரும் கோபத்தோட ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சுட்டான். ஒரு சிவன் கோபத்தோட ருத்ரதாண்டவம் ஆடின போதே சம்ஹாரமூர்த்தியான சிவன் கோபத்துல ஆடுறார். யாருக்கு என்ன நஷ்டம் வர போறதோ, யார் எப்படி அழிய போறாளோன்னு பயந்து நடுங்கி வருத்தப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் இன்னும் பயம் ஜாஸ்தியா போயிடுது. 11 ருத்ராலா போயிட்டாலே இன்னும் அது அப்படியே கூடிண்டே போச்சுன்னா எங்க லோகம் அழிஞ்சு போயிடுமோ, பிரளயம் வந்துடுமோன்ற பயம் எல்லாம் வந்துடுறது. ஆனா அவ்வளோ சம்ஹார சக்தி சிவனுக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரிந்து நமக்கு தெரியும். பகவான் தான் எல்லாத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா. சிவனுடைய சம்ஹார கர்த்தத்துவம் சக்தின்றது ஒரு டிஃபைன்டு, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் இல்லாம பண்றதுன்றதெல்லாம் முடியாது, பெருமாள் தான் பண்ண முடியாது. அதனால இவா வந்து அந்த ஞானம் இல்லாதபடியினாலே சம்சாரி தேவதைகளானபடியினாலே எங்க அழிச்சிட போறாரோன்னு பயந்துட்டு வந்துட்டா. சிவனை பாக்குறா, பயமா இருக்கு, கிட்ட போறது கூட ஒன்னும் பண்ண முடியல. அதனால பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தித்தா. அப்போது பெருமாள் வந்து 11 எம்பெருமான்களாக சேவை சாதித்தான்னு நேற்று பார்த்தோம். அது ஒரு வரலாறு. இன்னொன்னும் சிவனுக்கு பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையோ இதுக்கு முன்னாடி விதேசங்கள்ல. அந்த பிரம்மாத்தி தோஷத்துல இருந்து விலகிறதுக்காக சிவன் ஏகாதச ருத்ர அஸ்வமேத யாகம்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னுட்டு நாரதர் சொன்னதாகவும், அதற்கு சிவன் ஏகாதச ருத்ரால 11 உருவங்களை எடுத்துக்கொண்டு 11 சிவன்களா மாதிரி 11 இடத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணினான் அப்படின்னும், அந்த ஒரு அஸ்வமேத யாகத்திலிருந்து ஒரு பெருமாள் தோன்றினான் அப்படின்னும் இன்னொன்னு சொல்லப்படுறது. பிரம்மாவினுடைய 5வது தலையை கிள்ளினதுனாலே சிவனுக்கு வந்த பிரம்மாத்தி தோஷம் போகணும்ன்றதுக்காக சிவன் கோகர்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்திலே பகவானை நோக்கி தபஸ் பண்ணினதாகவும், அப்படி சிவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்த பெருமாள் இது போராது, ரிஷி சொன்னது போல யாகம் பண்ணணும்னு சொன்னதாகவும், நாரதரும் பெருமாளும் சொன்னதுக்கேற்ப சிவன் 11 வடிவு கொண்ட ருத்ரனா ஏகாதச ருத்ரனா மாறி இந்த க்ஷேத்திரத்திலே 11 இடங்களிலே அஸ்வமேத யாகம் பண்ணதாகவும், இப்படி ஏகாதச ருத்ராலான 11 சிவன்களாலே அஸ்வமேத யாகம் பண்ணப்பட்ட இடத்திலும் ஒரு இடத்திலும் பெருமாள் ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு கூட இந்த ருத்ரனுக்கு, இந்த சங்கரனுக்கு சேவை சாதித்தான். அப்படி எந்த திருக்கோலத்திலே எந்த பெயரோட சேவை சாதித்தானோ அப்படியே கோவில் கொண்டான் அப்படின்னுட்டு இன்னொரு விதமான ஸ்தல புராணமும் சொல்லப்படுறது. யாகம் பண்ணணும்னா மூழ்கி தீர்த்தம் ஆடுறதுக்கு யாகம் முடிந்த உடனே அவகாகன ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானம், அவபிரத ஸ்நானம் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்கெல்லாம் ஒரு புஷ்கரணி வேணும்னு ருத்ரனாலே யாகத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட குளம் தான் புஷ்கரணி தான் இந்த ருத்ர புஷ்கரணி அப்படின்னும் ஒரு புராணம் உண்டு. எது எப்படி எடுத்திருந்தாலும் ருத்ரனுடைய சாபத்தை, ருத்ரனுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக, ருத்ரனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பெருமாள் எழுந்தருளினான். ருத்ரனுடைய கோபமானது எங்கு தங்களை பாதித்து விட போகிறதோ, எங்கு தங்களை அழித்து விட போகிறதோன்னு பயந்த தேவர்களை கூட பெருமாள் அபயம் கொடுத்து ரட்சித்தான். ஆகையினால தேவர்களுக்கு, ருத்ரனுக்கு, இப்படி எல்லாருக்காகவும் அவருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அவதரித்த பெருமாள் அப்படின்றது பொதுவான அம்சம். அதனால ரெண்டுத்துல எதை வச்சிருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே அனுபவிச்சாலும் தப்பில்லை ஒன்னும். இந்திரனுடைய சாப விமோச்சனம் நடைபெற்ற ஸ்தலம். இந்திரனும் இங்க பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே சாப விமோச்சனம் பெற்றான். அதனாலே இவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் இந்திர புஷ்கரணின்னு பார்த்தோமோ இல்லையோ. அது என்ன அப்படின்னா, இந்திரனுக்கு துர்வாச மகரிஷியினுடைய சாபம் வந்துடுத்து. அதுல இருந்து அவன் மீண்டு வரணும், விமோச்சனம் வரணும்னா என்ன வழின்னுட்டு ப்ரஹஸ்பதி, தேவகுருவான தேவலோகத்திலே இருக்கக்கூடிய ஆச்சாரியான ப்ரஹஸ்பதி சொல்ற, இந்த திருநாங்கூருக்கு வந்து 11 பெருமாள் போய் சேவி, அவா உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பான்னு சொல்லி அனுப்புறார் ப்ரஹஸ்பதி. அதே மாதிரி
இந்திரனும் இங்க வந்து 11 பெருமாளையும் சேவித்து சாபம் நீங்க பெற்றான். அவன் அப்படித்தான் தீர்த்தம் ஆடிட்டு தினம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஏற்படுத்தின புஷ்கரணி தான் ஐராவத புஷ்கரணி, இந்திர புஷ்கரணின்னு அவனுடைய பெயராலே விளங்குறது. அப்படி 11 பெருமாளையும் சேவித்து தன்னுடைய பிரார்த்தனையை வைத்து சாபம் நீங்க பெற்றான்னு இன்னொரு சரித்திரம். ஐராவதமும் கூட இங்க சாப விமோசனம் பெற்றது. அதனால ஐராவத புஷ்கரணியின் பேருன்னு பார்த்தோமோ இல்லையோ. இது என்ன நடந்திருக்குன்னா, துர்வாச மகர்ஷி வரும்போது அவரை கவனிக்காம ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானையின் பெயர்ல இந்திரன் உட்கார்ந்துட்டு போயிருக்கான். பொதுவா பெருமாள், ஆழ்வாராச்சாரியால், ரிஷிகள் நம்ம காட்டிலும் பெரியவா இவாள்லாம் வரான்னா அவ முன்னாடி நாம மரியாதை இல்லாம வாகனத்துல ஏறி உட்கார்ந்துட்டு போறது, செருப்பு போட்டுக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு அடியன் பல முறை விஞ்ஞாபிச்சிருக்கேன். பெருமாள் எழுறார் அப்படி பைக்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே சேவிக்கிறது எல்லாம் கூடாது. ஒரு நிமிஷம் இறங்கி சேவிக்கணும். ஒரு ஆச்சாரியனை சேவிச்சுட்டு இருக்கோம், ஆச்சாரியோட பேசிட்டு இருக்கோம், ஒரு பெரியவாளோட பேசிட்டு இருக்கோம். அவ முன்னாடியே செருப்பு போட்டுக்கிறது, அவ முன்னாடியே வண்டியில காலை போட்டு உட்காரதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ உள்ள போனா விட்டு இல்ல அவ பார்வையில இருந்து மறையிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நகர்ந்துட்டே வந்து செருப்ப காலால தள்ளிண்டே வந்து போட்டுக்கிறதுன்றதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயம். அது ஒரு மரியாதை. ஆனா இவன் எதையோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஐராவதமும் கண்டுக்கல. இவ 2 பேரும் நம்மள அவமதிச்சுட்டு இவ்வளவு பெரிய ரிஷி துர்வாசன் நான் வரைச்ச இவன் இந்த மாதிரி போறாளேன்னுட்டு 2 பேரும் சக்தி இழந்து பூமிக்கு போகக்கூடாதுன்னு சபிச்சுட்டார். இந்திரனுக்கு தான் மண்டகர்வம், பெரிய தேவன் தேவேந்திரன்னுட்டு அவன் தான் மதிக்கல. நீ சாதாரண ஒரு விலங்கு தானே, யானை தானே, நீ நல்லவன் தானே, உனக்கு கூட என்ன ஆயிடுத்து என்ன மதிக்கல. அவன் தான் மேல இருக்கான், உனக்கு மேல எங்கேயோ ஆண் பார்த்துட்டு இருக்கான், நீ கீழே தானே பார்த்துட்டு வர நேர, நான் வரது தெரியலையா, உனக்கும் சக்தி போக கிடவுது, சாதாரண யானையாப்புன்னு சபிச்சுட்டார். அதனால 2 பேரும் இங்க வந்து இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி சாப விமோச்சனம் பெற்றா. ஆகையினாலே இந்திரனுக்கும் ஐராவதத்திற்கும் சாப விமோச்சனம், அவளுடைய பெயராலே இந்திர தீர்த்தம், ஐராவத புஷ்கரணின் எல்லாம் இந்த தீர்த்தம் வழங்கப்படுறது. இப்படி ருத்ரனுக்காகவும் இந்திரனுக்காகவும் ஐராவதத்திற்காகவும் பெருமாள் சாப விமோச்சனம் கொடுத்த அவருடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்த இடம். மதங்க மகர்ஷின்னு சொல்லக்கூடிய முனிவர் எம்பெருமானை சேவிக்க வேணும் அர்ச்சாவதாரமான்னு பிரார்த்திச்சுண்டு தபஸ் பண்ணி அவருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆகையினாலே மதங்கருடைய ஆசிரமம் இருந்தபடினாலே இந்த கஷேத்திரத்துக்கு மதங்காசிரமம்னு பெயர். அந்த மதங்கருக்கும் கூட பெருமாள் சேவை சாதித்திருக்கான்னு தெரியுது. இப்போது இது நரநாராயண கஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பெருமாள் தன்னுடைய திருநாமமான நாராயண என்பதனுடைய மகிமையை விளக்கக்கூடியதான நாராயண மந்திரத்தை தானே ஆச்சாரியனாவும் சிஷ்யனாவும் இருந்து, ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுடைய உறவு இப்படிதான் இருக்க வேணும், ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்திலே இப்படிதான் நடந்து கொள்ள வேணும் என்று நமக்கெல்லாம் உணர்த்திய இந்த சாக்கிலே நமக்கெல்லாம் மோட்சம் போவதற்கு ஒரு நல்ல மார்க்கத்தை, திருமந்திரத்தை, அஷ்டாட்சரத்தை காட்டி கொடுத்த அனுகிரகம் பண்ணின திவ்யதேசம் பத்ரிகாசிரமம். அந்த பெருமாளே இங்க இருக்கக்கூடிய மணிமாட கோயில் நாராயணனா தோன்றினபடினாலே இவனை பத்ரி நாராயணன்னு செல்லமா சொல்றது வழக்கம். அதனாலே பத்ரிக்கு போய் அந்த பெருமாளை சேவிக்க முடியாதவா இவனை சேவித்தா அந்த பலன் கிடைக்கும்னு சொல்றான். இந்த இடத்துல பிரதானமா நாம என்ன பிரார்த்திக்கணும்னு ஆழ்வார் பாசுரத்து வியாக்கியானங்கள் ஆச்சாரியால் காட்டி கொடுக்குறான்னா, இவன் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணின பெருமாளானபடினாலே அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் எனக்கு புரியணும், அந்த திருமந்திரத்திலே எப்படி ஒரு பிரபன்னன் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த நிஷ்டை எனக்கு வரணும்ன்றத பெருமாளிட பிரார்த்திக்கணுமா பிரதானமா. திருமந்திரத்திலே ஒரு பிரபன்னன் இப்படிதான் இருக்க வேணும், ஒரு முமுட்சு இப்படிதான் இருக்க வேணும்னு திருமந்திரத்தை காலக்ஷேபமா கேட்டவாளுக்கு, அதாவது ரகசியத்திரைய சாரம், முமுட்சுப்படி முதலான கிரந்தங்களை காலக்ஷேபமா கேட்டவாளுக்கு தெரியுமோ இல்லையோ. ஆனா அதெல்லாம் கேட்கறது கஷ்டமா இருக்கு. இந்த காலத்துல சாதாரணமான நம்மளால அதெல்லாம் அந்த நிஷ்டையெல்லாம் கடைபிடிக்க முடியல அப்படின்னா அவன் மனசு வச்சா எது வேணாலும் முடியுமோ இல்லையோ. ஆகையினாலே அந்த கிரமத்தை ஏற்படுத்தின, அந்த திருமந்திரத்தை உபதேசித்த, திருமந்திரத்தை உபதேசம் பெற்ற சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நடித்து காட்டிய அந்த பெருமாளிடத்துல பிரார்த்திச்சோமானா அவன் அனுகிரகம் பண்ணுவான். அவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த திருமந்திர நிஷ்டை நமக்கு பிரசாதமா கிடைக்கும். அதை கேளுங்கோ, அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. அவன் பிரதானமா எதை கேட்கறீங்க, கேட்கறீங்க பெரிய வஸ்துவா கேளுங்க, திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட நிஷ்டை வேணும்னு கேளுங்கன்னு வியாக்கியாத்தாக்கள் நமக்கெல்லாம் அறிவுரை சொல்றா பெரியவா. அப்படி ஆச்சரியமா திருமந்திரத்தை விளைவித்த பத்ரிநாராயணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. கோவிலுக்கு முன்னாலே ஆச்சரியமா அழகா புஷ்கரணி. உள்ள நுழைந்ததும் இந்த கோவிலுக்கு வடபாகத்திலே தை அமாவாசை அன்னைக்கு 11 திருப்பதி எம்பெருமான்களும் கருட சேவை சமயம் எழுந்தருள்வதற்காக ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்திலே 11 பெருமாளும் கருட சேவையில எழுந்தருளி இருக்க, எதிரில குமுதவள்ளி நாச்சியாரும் கலியனும் சேர்த்தியில ஹம்சவாகனத்துல எழுந்தருளி இருக்க,
மணவாள மாமுனிகள் எழுந்தருள் இருக்க இவாளுடைய மங்களாசாசனம் நடைபெறுவதற்கு தகுந்த பெரிய விசாலமான மண்டபமா இந்த மண்டபத்தை கட்டிருக்கா. இதுவும் இந்த கோயிலுடைய சிறப்பு. மணிமாட கோவில்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி மணிமாடம்னா என்னன்னு பார்த்தோம். வசந்த இடத்துல உப்பரிகையோட ஒரு பால்கனி மாதிரி ஒரு எலிவேட்டட் பில்டிங்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாதிரி கோவில் தரையில் இருக்காதீங்க. ஒரு 10 படி ஏறி போனா அப்படி மேட்டுல இருக்கக்கூடியது. எப்படியானா தஞ்சமாமணி கோவில் 3 திவ்யதேசங்களும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் பெருமாளுக்கு ஒன்னும் ஆகாதபடிக்கு மேட்டுல உசத்தி கட்டியிருக்காளோ, அந்த மாதிரி நன்னா ஒரு மாடத்தின் மேல ஒரு மேட்டின் மேல பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய மணி மாட கோயில். மணின்னா தீபம் விளக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டோ இல்லையோ, மாடம் போல உசத்தி கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு உள்ள மணி பிரகாசிக்கிறது. அதனாலேயே இது மணிமாட கோவில். மாடத்து உள்ளே பிரகாசிக்கக்கூடிய மணியினுடைய கோயில் மணிமாட கோயில், நாங்கூர் மணிமாட கோயில் அப்படின்னு அனுபவிக்கலாம். இப்படி ஆச்சரியமான இந்த திவ்யதேசத்திற்கு சித்திர மாசம் தீர்த்தவாரி நடக்கிற மாதிரி சைத்திர மாச பிரம்மோற்சவம். இங்க விசேஷமா திருக்கோட்டியூர் நம்பி எழுந்தருளி இருக்கார். ஏன் அப்படின்னா பாஷ்யகாரருக்கு திருமந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணின திருக்கோட்டியூர் நம்பி இங்க எழுந்தருளி இருப்பது யுக்தம். இது திருமந்திரம் விளைந்த திருப்பதியானபடினாலே அந்த திருமந்திரத்தினுடைய பொருள் நன்னா விளங்கணும், அதுல சொல்லப்பட்ட நிஷ்டை வரணும்னு திருக்கோட்டியூர் நம்பி இந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய அனுகிரகத்தினாலே அவருக்கு அந்த நிஷ்டை கைகூடி பரம திருமந்திர நிஷ்டராக அஷ்டாட்சர நிஷ்டராக திருக்கோட்டியூர் நம்பிகள் மாறி, அதனால குறிப்பா திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துலதான் திருமந்திரார்த்தம் கேட்கணும்னுட்டு ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை பெரிய நம்பிகள் தெரிவித்து எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு சென்று திருமந்திரோபதேசம் பெற்று வந்தார் அப்படின்னு சம்பிரதாயம் இருக்கிறபடினாலே அந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் இங்க எழுந்தருளி இருப்பது யுக்தம் தான் அப்படின்னு பெரியவா சொல்றா. அதனால திருக்கோட்டியூர் நம்பியும் இங்க இருக்கார். அந்த ஆச்சாரியனை சேவித்துக் கொண்டு அவருடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமானிடத்திலே திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட பொருள் விளங்க வேண்டும், அந்த நிஷ்டை வர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்க வேண்டியது நமக்கும் சொரூபம். நமக்கு திருமந்திரார்த்தம் அப்படி பரம்பரையா இது வரைக்கும் நம்ம ஆச்சாரியால் வரைக்கும் நம்ம வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? எம்பெருமானார் காரணம். எம்பெருமானாருக்கு அதை உபதேசம் பண்ணின திருக்கோட்டியூர் நம்பிகள் காரணமானபடினாலே அந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணின பெருமாளும் இருக்கான், அந்த நிஷ்டன் இப்படிதான் இருக்கணும்னு காட்டி கொடுத்த பெருமாளும் இருக்கான், அந்த சம்பிரதாயம் நமக்கு வரதுக்கு காரணமா இருந்த திருக்கோட்டியூர் நம்பிகளும் எழுந்தருள் இருக்கார். இவாளை எல்லாம் சேவிச்சுண்டு அந்த நிஷ்டன் நமக்கும் வரணும்னு பெருமாளை பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய ஸ்வரூபம்னு பெரியவா சொல்லி கொடுக்குறா நமக்கு. அது போக பவித்ரோத்சவம் நடக்கிறது. கடந்த ஒரு 100 வருஷமா திருநாங்கூர்னு சொன்னாலே பிரசித்தியா உலகம் போற்றக்கூடிய உற்சவமாக திகழ்வது தை அமாவாசை என்று நடைபெறக்கூடிய திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம் தான். வாழ்நாள்ல ஒருத்தரும் ஒரு முறையாவது சேவிக்க வேண்டிய உற்சவம் இது. இப்போ ஆச்சரியமா ஆழ்வார் அனுபவம். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே திருமணிமாட கோயில் என்கிற இந்த திவதேசத்திற்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். நந்தா விளக்கேன்னு தொடங்கக்கூடிய பதிகம். இதுக்கு முன்னாலே தன்னுடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வயலாலை மணவாளனை 3 பதிகங்களாலே அனுபவித்தார் ஆழ்வார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருநாங்கூர் திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய 11 பெருமாள்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார். ஒரு பெருமாளுக்கும் ஒரு திருமொழி வீதம் 11 திருமொழிகள் பாடினார் திருநாங்கூருக்கு. ஒரு பாசுரத்திலையும் நாங்கூர் அல்லது நாங்கை என்கிற பெயராலே இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அந்தந்த பெருமாளுக்கு அங்கங்க பெயர் சொல்றச்ச அந்த திவ்யதேசத்திற்குன்னு ஒரு பொது பெயரையும் கொடுக்கிறார், தனி பெயரையும் கொடுக்கிறார். அப்படி சொல்றச்ச இந்த ஊருக்கு நாங்கூர் மணிமாட கோயில் அப்படின்றத ஆழ்வார் பெயர் சூட்டினார். எந்த எம்பெருமான் நரநாராயணனாக அவதரித்து பத்ரிகாசிரமத்திலே திருவஷ்டாட்சரத்தை உபதேசித்து அந்த நிஷ்டன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து காட்டி திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட தத்துவ ஞானம் எல்லாம் பிரகாசிக்கும்படியாக திருமந்திரத்தினுடைய அர்த்தம் விளங்கும்படியாக இந்த கோவிலிலே சேவை சாதிக்கிறானோ அந்த எம்பெருமானிடத்திலேயே திருமந்திர உபதேசம் பெற்றவரான இந்த ஆழ்வார் அனுபவிக்கிறது என்று ரொம்ப ஆச்சரியம். இப்ப ஆழ்வார் நமக்கு சொல்லாம ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கிறார் தன்னுடைய செயலால. என்னன்னு புரியுறதோ? இதுக்கு முன்னாலே வயலாளி மணவாளன் மங்களாசாசனம் பண்ணினார்னு பார்த்தோம். அந்த வயலாளி மணவாளனிடத்திலே வாளையும் வேலையும் காட்டி மிரட்டி திருமந்திர உபதேசம் பெற்ற ஆழ்வார். திருமணங்கொள்ளைன்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலே வயலாளி மணவாளனிடத்திலே இருந்து திருமந்திர உபதேசம் ஆயிருக்கு ஆழ்வாருக்கு. ஆயிடுத்து, அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த பக்கம் போற பிரசக்தி இல்லை, ஒன்னொன்னு விட்டுடல ஆழ்வார். அடுத்து இந்த திவ்யதேசத்தை எம்பெருமான்களை அனுபவிக்க வேணும்னு வந்தவர் அந்த எம்பெருமான் உபதேசம் பண்ணின திருமந்திரத்தினுடைய அர்த்தம் எனக்கு விளங்க வேண்டும், அதிலே சொல்லப்பட்ட நிஷ்டை எனக்கு வர வேண்டும்னுட்டு
அந்த திருமந்திர அர்த்தத்தை உபதேசித்தது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டிய நரநாராயணிடத்திலே பிரார்த்தித்து அந்த பவ்யம், அந்த பாவம், அந்த ஸ்வரூபம், அந்த நிஷ்டை தனக்கு வர வேணும் என்பதற்காக இங்கு வந்து பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இது ஆழ்வார் நமக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய உபதேசம்னு பெரியவாள்லாம் தெரிவிக்கிறார். அந்த திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட மன்னிய நல் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே பொன்னருளால் அருளாய் புகழ் தூப்புல் குலவிளக்கேன்னு நயனாராச்சாரியர் சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்தித்தது போல திருமந்திர உபதேசம் வாங்கிண்டா அதோட சரியா போல சுவாமி, அதனுடைய அர்த்தம் தெரிந்து கொள்ள வேணும், அர்த்தத்தை அனுஷ்டிப்பதாகிற நிஷ்டையை கூட வேணும் நமக்கு. அப்போதுதான் நாம் எல்லாம் அஷ்டாட்சர நிஷ்டாலா பிரபன்ன நிஷ்டாலா இருப்போம் அப்படின்னு உபதேசம் ஆழ்வார் இங்கே நமக்கு. அப்படி பிரார்த்திக்கிறதுக்காக வந்த ஆழ்வார் இந்த பெருமான் அனுபவித்து பாடுறார். நந்தா விளக்கே அலத்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இவையோர் பரவுமிடம் எத்திசையும் கந்தார வந்தேன் இசை பாடமாடே கலிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கென் மனனே. ஆழ்வார் தன்னுடைய மனதுக்கு உபதேசம் பண்றார். மனமே, இத்தனை நாள் எப்படி இருந்தியோ, எப்படி அலைபாய்ந்தியோ தெரியாது. இப்ப ஆச்சாரிய சம்பந்தமானது ஏற்பட்டுடுத்து, திருமண்ணங்கொள்ளையிலே பெருமாள் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுட்டான். இனிமேல் நீ பிரபன்னன், இனிமேல் நீ பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவதேசங்கள் தோறும் போய் அவனை சேவிக்கிறது, அவனை அனுபவிக்கிறதுன்றதுதான் உனக்கு ஸ்வரூபம். அதனால மனமே, நீ கண்ட விஷயங்கள்ல அலைபாய்ந்து ஒன்னையும் கெடுத்துண்டு என்னையும் கெடுக்காம ஒழுங்கா கோவிலுக்கு போய் பெருமாளை செய்வின்னு தன் மனதுக்கு ஆழ்வார் உபதேசமா சாதிக்கக்கூடிய செயலி, அந்த பாணி இங்கே. நந்தா விளக்கே அழியாத பிரகாசத்தை உடையவனே, கால தேச வர்த்தமானத்தினாலே விவரிக்க முடியாதவனே, அளக்க முடியாதவனே, நரனாக தோன்றினவனே, நாராயணனாக தோன்றியவனே, மழை கால மேகத்தை போலே கருமையா அழகாக இருக்கக்கூடியவனே, எங்களை சிருஷ்டித்த சுவாமி, எங்களுக்கே அனுகிரகம் பண்ணுன்னு இமையோர் இந்திரன், ஐராவதம், ருத்ரன் முதலான தேவர்கள் எல்லாம் கூட பரவும் இடம். அவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானை கொண்டாடக்கூடிய இடம். எல்லா திசைகளிலும் வண்டுகள் தேன் நிறைந்த மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை எல்லாம் சாப்பிட்ட அந்த சந்தோஷத்தினாலே காந்தார ராகத்திலே பாட்டு பாடி சந்தோஷமா கேளிக்கையோடு இருக்கக்கூடியதான இயற்கை வளம் நிறைந்த மனம் மல்கு நாங்கூர், ஆச்சரியமான மனம் தரக்கூடிய சுவாசனையை, சுகந்தத்தை வீசக்கூடிய புஷ்பங்கள் அப்படியே பூத்து குலுங்கிறது. அந்த பூ வாசனை அப்படி பரவது ஊரெல்லாம். அப்படி கமகமான்னு கமழக்கூடிய நாங்கூரிலே மணிமாட கோயில்ல வணங்கு அப்படின்னுட்டு இந்த திவதேசத்தையே வணங்கு அப்படின்றார். ஏன்னா பெருமாள் நந்தா விளக்காகவும் வளத்தக்கரியானாகவும் நரநாராயணனாகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம் நமக்கு வணங்குவதற்கு உரியது. பகவான் மட்டுமல்ல, அவன் சம்பந்தப்பட்ட எல்லாம் நமக்கு வணங்குவதற்கு உரியதுன்னு காட்டி கொடுக்கிறார். பெருமாளுடைய கஷேத்திரத்தை வணங்கு, பெருமாளுடைய தீர்த்தத்தை வணங்கு, விமானத்தை வணங்கு, பெருமாளை வணங்குன்னு எல்லாத்தையும் வணங்குமாறு தன்னுடைய மனதுக்கு ஆழ்வார் ஆச்சரியமா உபதேசம் பண்றார். உபனிஷத்து பிரம்மத்தை பத்தி சொல்ற போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னுட்டு பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லித்து. பிரம்மம்னா சத்தியமானதா இருக்கணும், என்றும் இருக்கணும், அழியாமல் இருக்கணும். ஞானமே வடிவானதா இருக்கணும், தானே பிரகாசிப்பதா சுயம் பிரகாசமானதா இருக்கணும், அனந்தமா இருக்கணும், அளவிட முடியாததா இருக்கணும் அப்படின்னு உபனிஷத்தை லட்சணம் சொல்லித்து பிரம்மத்துக்கு. அது அப்படியே இங்க தமிழ் படுத்தி இருக்கார் ஆழ்வார் அப்படின்னுட்டு சுவாமி கூரத்தாழ்வான் சாதிப்பறான். அப்படின்னு ஸ்ரீமத் ரகசியத்திலே சாரத்திலே சுவாமி இதை சொல்றார் நமக்கு. சத்தியம் என்றும் இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன? அழியாதது. அதை நந்தா விளக்கே என்கிற பதத்தாலே காட்டி கொடுக்கிறார். நந்தா அப்படின்னா அழியாதன்னு அர்த்தம். சத்தியம்னா அழியாததுன்னா அதை நந்தா என்கிற வார்த்தையாலே காட்டி கொடுத்தார். ஞானம் அப்படின்னா விளக்குக்கு ஓமானம் சொல்லப்படுவது. விளக்கு எப்படி தானே பிரகாசிக்கிறதோ, விளக்கினுடைய ஒலியை பார்க்கணும், விளக்க பார்க்கணும்னா இன்னொரு டார்ச் லைட்டோ இன்னொரு விளக்கு எடுத்துட்டு பார்க்கணும்னு அவசியம் இருக்கான்னா, அந்த விளக்கு ஒளியிலேயே அந்த விளக்கு சேர்ந்து பிரகாசிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிக்கிற விளக்கு போல பிரம்மம் தானே பிரகாசிக்கும். இன்னொன்னுத்த கொண்டு அதை புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இன்னொன்னுத்த கொண்டு அது பிரகாசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆக சத்தியம் என்பதை நந்தா என்கிற பதத்தாலும், ஞானம் என்பதை விளக்கே என்கிற பதத்தாலும், அனந்தம் முடிவே இல்லாதது, அளக்க முடியாதது என்பதை அளத்தற்கு அறியாய் என்கிற பதத்தாலும் ஆச்சரியமா ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கிறாருன்னு கூரத்தாழ்வானுடைய அனுபவம், உபதேசம். இப்படி பிரம்மத்தினுடைய லட்சணத்தை விளக்கக்கூடியவனாக இந்த பெருமான் இருக்கிறான். அதனாலே சாட்சாத் இவன் தான் பரபிரம்மம் அப்படின்னுட்டு ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இப்படி எல்லாம் பல பெயரால இந்த தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பிரார்த்திக்கிறா இவனை?
எந்தாய் எங்களுக்கு சுவாமியே, எங்களுடைய தகப்பனே, எங்களை சிருஷ்டித்தவனே, நாங்க இருக்கிறதுக்கு காரணமானவனே, எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவுகிறார்கள். எங்களுக்கே அனுகிரகம் பண்ணும். எப்படி? எங்களுக்கு யாரானோ விரோதிகளோ, எங்களை யாரெல்லாம் இம்சிக்கிறாளோ, எந்த சாபம் எல்லாம் போட்டு வாடுறதோ அதையெல்லாம் அழிச்சுடும். எங்களுடைய விரோதியை நிரசனம் பண்ணும், எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் நாசனம் பண்ணும். அப்படி பண்ணி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு எல்லாம் காத்துட்டு இருக்காலாம் கெஞ்சராளா இந்த பெருமாள். அப்படி பெருமாள் பிறராலே கெஞ்சப்பட்டு பிறராலே பிரார்த்திக்கப்பட்டு அவளுடைய கஷ்டத்தை தீர்க்கிறவரனா இந்த ஊர்ல விளக்கு போல பிரகாசிச்சுட்டு இருக்கான். அந்த ஊர் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த எம்பெருமான எமக்கே அருளாயின்னு பிரார்த்திக்கிறதுக்கு வரவா, என்ன போல அந்த எம்பெருமானுடைய அழகை வர்ணித்து பாடுறதுக்கு வரவாளுக்கெல்லாம் பந்தல் போட்டு அவளை வரவேற்கிறது போல அங்கங்க தோப்பு, தொரவு, தோட்டம், செடி, கொடி எல்லாம் மல்லிகை பந்தல், அந்த மாதிரி பந்தல்கள் எல்லாம் போடப்பட்டு நல்லா கல்யாண மண்டப வாசல்ல சென்ட் போட்டு அந்த வாசனையோட வரவேற்கிறா போல அப்படியே புஷ்ப வாசனையோட கூட இந்த ஊர் வரவால வாங்குவோன்னு வரவேற்கிறதாம். அதனாலே ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் கூட கற்பக விருட்சத்துக்கு சமமானவைன்னு ஆழ்வார் கொண்டாடுறாருன்னு வியாக்கியானம். இப்படி எல்லோரும் கூட எங்களுக்கே அனுகிரகம் பண்ணும் அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிற இந்த எம்பெருமான் முதலை தனிமா முரண் தீர அன்று முதுநீர் தடத்து செங்கன் வேளமுய்ய விதலை தலை சென்று அதற்கே உதவி வினை தீர்த்த அம்மான் அப்படின்னுட்டு எந்த கஜேந்திரனானவன் தன் காலை முதலை பீடித்த போது அந்த கஷ்டத்தை அனுபவித்தவன் சுவாமி ஆதிமூலமே என்ன காப்பாத்துன்னு சொன்ன போது அரை குலைய தலை குலைய ஓடி வந்து காப்பாத்தினானோ அந்த கஷ்டப்படக்கூடிய கதறக்கூடிய பக்தர்களுடைய துன்பத்தை களைவதற்காக ஒரு க்ஷணத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அன்னைக்கு கஜேந்திரன் கூட்ட போது எப்படி வந்தான் வேகமா, அந்த மாதிரி தானே ருத்ரன் கூட்ட போது பரமபதநாதன் சொல்லக்கூடிய திருக்கோலத்தையும் கூட மாத்திக்காம வந்தான். நீங்க அந்த துறை அந்த வேகம் காட்டப்படுகிறது. அதனாலதான் பராசர பட்டர் ஆதி மூலமேன்னு சொன்ன போது கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு வந்த உனக்கு நமஸ்காரம் இல்லை, நீ வந்த வேகத்துக்கு நமஸ்காரம், நீ வந்த துறைக்கு நமஸ்காரம்னு பெருமானுடைய வேகத்தை வணங்குறார் ஆழ்வார் பட்டர், பராசர பட்டர். அதே மாதிரி வேகமா ரட்சிக்கக்கூடியவன் இவன் என்பதாலே ஆழ்வாருக்கு உடனே இதை நினைச்ச உடனே எமக்கே அருளாயின்னு இமையோர்கள்லாம் நிக்கிற காட்சியை கற்பனை பண்ணி பார்த்த உடனே ஆழ்வாருக்கு கஜேந்திர மோட்சம் ஞாபகம் வந்துடுத்து. அதனால் அதை பாடிவிட்டு இவருடைய செயலியிலே அந்த பெருமாள் தான் நீனுட்டார். புறவம் மதலை தலை மென் படைகூடு நாங்கூர் அப்படின்னுட்டு ஆச்சரியமா இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பட்சிகள்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இங்கே ஆனந்தமா இருந்துருக்கா, அவ நம்மளை அனுகிரகிக்கிறதுக்குன்னு காத்துட்டு இருக்கா, அவ திருவடிகளை போய் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தன்னுடைய மனதுக்கு உபதேசம் பண்ணும் முகமா நமக்கு உபதேசம் பண்ற பரமை காந்திகள் எப்பவுமே பெருமாள் என்ன கேட்பா, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, அது ஒண்ணு போறோம், நான் உங்களை சேவிக்கணும் அனுபவிக்கணும் ஒண்ணு போறோம்னு கேட்பா. அப்படி அவளை கேட்க பண்ணுவது எது? அவளுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட திருவஷ்டாட்சர மந்திரம். அந்த ஞானம் என்ன பண்ண வைக்கிறது அப்படின்னா கஜேந்திர ஆழ்வானை போல முமுட்சுவாக்குறதா நம்மள. அதாவது மோட்சம் தவிர வேற ஒண்ணும் வேணாம், மோட்சத்திலேயே ருச்சி இருக்கணும்னு பண்ண வைக்கிறதாம். அப்படி திருமந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய பெருமாளா இங்க எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அவனிடத்திலே அந்த மந்திர நிஷ்ட வர வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆழ்வார் அப்படி ஒரு பாசுரத்தினால இந்த பெருமாள் அப்படி வர்ணிச்சுட்டே வர கடைசியில ஆழ்வார் பலன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா இந்த திருமொழிக்கு பூர்ண ஐஸ்வர்யம் பலன்னு சொல்றார். ஐஸ்வர்யம்னா என்ன? செல்வம் பலன்னு சொல்றார். வண்டார் பொழில் சூழ்ந்து அழகாய நாங்கூர் மணிமாடக் கோயில் நெடுமாலுக்கு என்றும் தொண்டாய தொல்சீர் வயல் மங்கையர் கோன் கலியன் ஒளி செய்த தமிழ் மாலை வல்லார் கண்டார் வணங்க கலியானை மீதே கடல் சூழ் உலகுக்குறு காவலராய் விண்தோய் நடுவென் குடை நீழலின் கீழ் விரிநீர் உலகாண்டு விரும்புவரே அப்படின்னுட்டு இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் அப்படியே ஆண் வாயப்புலந்து பாக்குறவாள்லாம் நமஸ்காரம் நமஸ்காரம் கையை கூப்புற மாதிரி அவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக யானை மேல உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தை அப்படியே வளம் வருவாளாம். உலகத்துக்கு காவலரா இருப்பாளாம். எல்லோருக்கும் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஆகாசத்தை தொடக்கூடிய பெரிய கொடையை யானை மேல வச்சுட்டா அந்த கொடைக்கு கீழே அந்த நிழல்ல உட்கார்ந்துட்டு ராஜா போல அப்படியே உலா வருவாளாம். இதெல்லாம் ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய பணம், செல்வம், இந்த உலகத்து பணத்தை தானே குறிப்பிடுறது. ஆழ்வார் திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட நிஷ்டை வேணும்னு பிரார்த்திச்சுட்டு இப்ப சாதாரணமா அழியக்கூடிய செல்வத்தை போய் பலனா சொல்றாரு. இது எதற்காக அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையோ? அந்த சந்தேகம் வந்த பொழுது இந்த பாசுரத்துக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்த பராசர பட்டரிடத்திலே நஞ்சியர் கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை புருஷார்த்தமாக சொல்வது எதற்காக?
கேவலம் அழியக்கூடிய செல்வம் ஐஸ்வர்யம் சொல்லக்கூடியது. அதை போய் இந்த 10 பாசுரம் பாடினா உங்களுக்கு திருமந்திரத்துல சொல்லப்பட்ட நிஷ்டை வரும்னு சொல்லியிருந்தா ஆழ்வார் பரவாயில்ல, பெரிய விஷயம். ஏன்னா அவர் அதுதான் பிரார்த்திக்கிறார், வலியுறுத்துறார், அதுக்குதான் வந்தார் இங்க. அப்படி வந்தவர் கேவலம் பணம் கிடைக்கும்னு சொல்றது எதற்காக அப்படின்னா, அதுக்கு பராசர பட்டர் சமாதானம் சொல்றார். வெறுக்கத்தக்கதான செல்வமும் கூட திருமங்கையாழ்வார் அவதரித்த பின்பு விரும்பத்தக்கதாக ஆகிவிட்டது. எம்பெருமானுடைய செல்வமாக இருந்தாலும், நித்தியசூரிகளுடைய செல்வமாக இருந்தாலும், அரசனுடைய செல்வமாக இருந்தாலும் அவற்றை பறித்து எம்பெருமானுக்கு கைங்கரியம், ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யலாம் என்றால் அந்த செல்வங்களும் கூட பயனுள்ளவையே என்ற திருவுள்ளத்திலே திருமங்கையாழ்வார் கருதி இருக்கலாம் அப்படின்னு நஞ்சியருக்கு பராசரப்பட்ட சமாதானம் சொன்னாராம். இவ்வளவு சொல்லிட்டு இவனை சேவிக்கிறவாளுக்கு பணம் வேணும்னா என்ன பண்றது சுவாமி, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பணம் இல்லாதவாளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பணத்தை கொண்டு கொள்ளையடித்தானும் அந்த திரவியத்தை கொண்டு திருமங்கையாழ்வார் என்ன பண்ணினார், எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு ததியாராதனம் பண்ணி சாதம் போட்டு அடியவர்களை எல்லாம் ஆராதித்தார், பாகவத ஆராதனம் பண்ணினார். எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல மதில் எழுப்புறேன், கோபுரம் கட்டுறேன், வாகனம் பண்றேன், திருவாபரணம் பண்றேன்னு நிறைய கைங்கரியங்கள் பண்ணார் பெருமாளுக்கு. அப்படி கைங்கரியம் பண்றதுக்கு திரவியமும் கூட இந்த காலத்திலே தேவைப்படுகிறபடினாலே அப்ப ராஜா பண்ணிட்டு இருந்தான், இப்ப எந்த ராஜா பண்றான்? ஆகையினாலே கைங்கரியம் பண்றதுக்கு கூட அடியவர்களுக்கு செல்வம் வேணும் என்கிற காரணத்தினாலே அந்த செல்வமும் தேவைதான். அடியவர்களுடைய பகவானுடைய கைங்கரியத்துக்கு பயன்படுறதுன்னா அந்த செல்வமும் கூட நம்மாலே விரும்பத்தக்கது அப்படின்ற அர்த்தத்திலே திருமங்கை ஆழ்வார் சாதித்திருக்கிறார் அப்படின்னுட்டு பரம வைராகிய நிதியான பராசர பட்டர் ஆச்சரியமா நஞ்சியருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார்னு பெரியவா காட்டுறான். பிள்ளை பெருமாளையங்கார் சீரே தரும் கதையில் சேருகைக்கு நான் உன்னை நேரே வணங்கினேன் நெஞ்சே, நீ பாரில் அணிமாடக் கோயில் அரங்கனார் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கு. ஹே மனசே, நல்ல கதிக்கு மோட்சத்துக்கு போனோம்னா நான் உன்னை சொல்றேன், நான் உன்னை வணங்கி சொல்றேன், உன்னை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, இந்த உலகத்திலே அழகிய மாட மாளிகைகளுடைய கோயில் அப்படின்னு ஆழ்வாராலே மணிமாட கோயில்னு மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசத்திலே அங்கே எழுந்தருள் இருக்கிற பெருமாளிடத்திலே சென்று அவனை வழிபட்டு அந்த திவ்யதேசத்தை வழிபட்டு அவனையும் தொழுவாயாக, இந்த பெருமாளிடத்துக்கு போ, திருமந்திர நிஷ்டையை கொடுத்து மோட்சத்துக்கு அழிச்சிப்பான்றதா தன்னுடைய மனசுக்கு ஆழ்வார் ஆச்சரியமா உபதேசம் பண்ற பிள்ளை பெருமாளையங்கார். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம். விக்யாதே மணிமண்டபே விஜயதே நந்தா பிரதீபோ ஹரிஹி தீர்த்தம் ருத்ரசரோ விமானமபி வை தத்ர பிரகாசாஸ்வயம் ஆசீனோ ஹரிதிங்முகஸ்ச தயிதா ஸ்ரீபுண்டரீகாபிதா ருத்ரேனாகில தேவ பிருந்த வினுதः சாக்ஷாத் கிருதோ வாசதே. மணிமாட கோயில் என்று பிரசித்தமாக புகழப்பட்ட இந்த திவ்யதேசத்திலே நந்தா பிரதீபகா, நந்தா விளக்கு என்கிற பெயரோட ஹரி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அங்கே தீர்த்தம் ருத்ரசரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தம், விமானம்னு சொல்லக்கூடியது பிரணவ விமானம் என்றும் பிரகாச விமானம் என்றும் 2 பெயர்களாலே வழங்கப்படக்கூடிய விமானம். ஆசீனோ ஹரி திங்முகஸ்ச, பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையிலே சேவை சாதிக்கிறான். தயிதா ஸ்ரீ புண்டரீகாபிதா, தாயாருக்கு ஸ்ரீ புண்டரீகவல்லின்னு திருநாமம். ருத்ரேன அகில தேவ பிருந்த வினுதா, ருத்ரன் முதலான எல்லா தேவர்களினுடைய கூட்டத்தாலே சேவிக்கப்பட்ட, அவர்களாலே பணிவாக வேண்டப்பட்டு அவர்களுக்காக சாட்சாத் கிருதோ பாசத்தே, சாட்சாத்காரமா அவ கண்ணுக்கு தெரியும்படியா பெருமாள் இங்கே எழுந்தருளி இருந்து விளங்குகிறான் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பெற்ற திருமணிமாட கோயில் என்கிற இந்த திவ்யதேசத்திலே நந்தாவிளக்கு பெருமாள் என்கிற பெயரிலே பிரகாசிக்க கூடியதான பிரணவ விமானத்தினுடைய நிழலிலே ருத்ரதீர்த்த கரையிலே புண்டரீகவள்ளி தாயாரோட கூட கிழக்கு நோக்கிய முகத்துடன் ருத்ரன் முதலான அனைத்து தேவர்களும் கும்பல் கும்பலா வந்து பணிந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, எமக்கே அருளாயின்னு சேவிக்கிறபடினாலே அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அவளுக்காக இறங்கி வந்து சேவை சாதித்து அந்த கோலத்திலேயே விளங்குறான், அவனை சேவித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. விக்யாதே மணிமண்டபே விஜயதே நந்தா பிரதீபோ ஹரிஹி தீர்த்தம் ருத்ரசரோ விமானமபி வை தத்ர பிரகாசாஸ்வயம் ஆசீனோ ஹரிதிங்முகஸ்ச தயிதா ஸ்ரீ புண்டரீகாபிதா ருத்ரேனாகில தேவ பிருந்த வினுதः சாக்ஷாத் கிருதோ பாசதே. ஸ்ரீமதே புண்டரீகவல்லி நாயிகா சமேத நாராயண பரபிரம்மணே நமः. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம், குமுதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம், சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.